இந்த ஃப்ரெண்ட்டு யாராவது வராங்களா? எதோ டிஸ்டர்பிங்காக இருக்குண்ணா. கரண் அண்ணாவா? சும்மா சொன்னேன். ஐயா ரெடி? how many of you are seeing me for the first time இன்டர்ல? இப்போ தான் உங்கள் மூஞ்சியே நான் பார்க்குறேன் சார். நல்ல கை தூக்கு. செம்ம முடி இருக்குடா அவனுக்குண்ணா. இவன் இருக்கான் பாரு ப்ளூ ஷர்ட்டு. இங்கே ரெண்டாவதா டே முடியலாம் மெயின்டைன் பண்ண முடிய புரியுதா? போயிடும் இல்லாட்டி. ஓகே, இன்னொரு தடவை கை தூக்கு. யாரெல்லாம் இப்போ தான் என்னை பார்க்குறீங்க வாழ்க்கையில்? ஐயோ ஓகே, இறக்கிடு கையை. யாரெல்லாம் என்னை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கண்ணா நான் ஏன் சொல்ல போகிறேன், நான் என்ன பைத்தியமா? நான் உன்ன மாதிரி ஓகே. ஆல்ரெடி இந்த என் மூஞ்சி பார்த்து ஃபவுண்டேஷன்லேருந்து வாழ்க்கை அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்களாம் கை தூக்கு. இப்போ கை தூக்கு. ஹாய், வந்துடுறீங்களா? கை தூக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியர் தான் சார் மூஞ்செல்லாம். சரி, அப்படியே கை இறக்காத, அப்படியே இரு கொஞ்ச நேரம். சரி, புதுசாக இருக்கவங்களாம் நம்ம அப்படியே நீ கை இறக்காத. கிளாஸ் முடிகிற வரைக்கும் இறக்காதனா இருப்பியா? உயிர் போயிடுமா? சொல்லு. அதுதான் ஸ்வாகா தான். கிளியரா? இறக்கிடு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு சிஏ இன்டர். ஜோரா கையை தட்டிடுறா. டே வெல்கம் டு சிஏ இன்டர்ரா. ஓகே, 3 கட்டத்தில் வா வா. உனக்கு தான் சேர்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஏய் ஜோரா கை தட்டுறா உனக்கு. வாடா வாடா. ஏய் வாடா, போ உட்கார் போ. இவர் ஃபோன் வச்சுட்டு இருக்காரு. இவர் ஃப்ரண்ட்ல இவன் ஃபோன் வச்சுட்டு இருக்கான். பழைய ஆள் இவன், புரியுதா? ஃபோன் வாங்கி அந்த சேட்டுக்கிட்ட கொடு. 3000 ரூபாய் கொடுப்பார். அதே காசுல ட்ரீட் கொடுத்துட்றேன் எல்லாருக்கும், புரியுதா? வாட்ச்மேன் அண்ணாவா? நம்ம அண்ணாவா? ஸ்டூடெண்ட்டுன்னு நினைச்சிட்டேனா? சும்மா. ஏய் வண்டி இந்த பாரு, துரந்தர் 2 மாதிரி ஏதோ சீட்டு கொடுத்துருக்கான் எனக்கு. 0799. யாருது? ஃபுல்லாக படிக்கணுமா? அவங்களுக்கே தெரியும். இப்போ பாரு, அம்மா அப்பா வண்டியை ஓட்டின்னு வந்துட்டு நம்பர் தெரியாமல் இருக்கானுங்க. CL1229H0799. யாரோட வண்டி இது? உங்கள் வண்டியில் பாம்பு இல்லையா? கொஞ்சம் வண்டி நகர்த்தணும் போல். சாவி எடுத்துக்கோ. ஆனால் கலர் என்னன்னு தெரியும் உனக்கு? நீயே தேடிப்பியா வண்டி நம்பர்? சரி, அவருக்கு கொடுத்துருங்க சாவி. இவருக்கு இதை கொடுத்துட்டல, மறந்துடு, போயிடுச்சு. சரி, நீயே ஓட்ட. அவன் கிளாஸ் கவனிக்கிட்டோம். ரெடியா? ஹே ஹே ப்ரோ, ப்ரோ நில்றா நீ அங்கே. ப்ரீ ரிசல்ட்டில் பாட்டினா ப்ரோ தானே நீ? சரி போய் உக்காரு போ அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சியா? சரி இந்தா. இது அந்த கடத்திடு. ஏதோ துறந்திருப்பாரு இந்த மாதிரி இத்தனோடு சீட்டு வச்சுட்டு இருக்காரு. ரெடியாமா எல்லாரும்? ரெடியாக இருக்கீங்களா? அந்த பையன் ஐடி கார்டே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் பாரு இவன். ஐயோ நிறைய பேருக்கு இல்லையா? சரி சரி. வாயில் பூமராப்பா? அப்போ வாய் ஏதோ ஆடுது. என்னது? சும்மாவா? பாம்பு வா இல்லை வா. யாரு? நில்லுங்க அங்கே 2 பேர். 2 பேர் இங்கே நில்லு வந்து. அவன் யார் உன் மேலே தோல் மேலே கை போட்டுட்டே இருக்கான்? 2 பேர் நில்லுங்க அங்கே. டேய் நில்லுங்கடா. அங்கே போ. என்னடா வந்துட்டே இருக்கானுங்க எல்லாம்? இன்னும் யாராவது இருக்கானுங்களா? பாத்ரூமில் செக் பண்ணு, எவனாவது இருப்பானுங்க. இவன் யார்ரா? இவன் புதுசாக இருக்கான் பாம்பு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரானா? முன்னாடிலேருந்தே இங்கே தான் இருக்கியா நீ? இருக்கியா? என்னை பார்த்துருக்கியா? பார்த்துருக்க. கை மேலே அவன் தோல் மேலே கைப்பற்றி நீ பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கிய பார்க்கில் போகிற மாதிரி. என்னடா ஓப்பனிங்கே லவ்வா? என்ன பாம்பே இங்கேயும் விதைய போட்ட ஒரு பையனை உள்ள நீ. டேய் அவன்கிட்ட பத்திரமாடுறா. என்னடா நீங்கள் பாட்டுக்கு தோல் மேலே கை போட்டு நீ பாட்டு வாக்கிங் போகிறீங்க? எனக்கு புரியல. ஒரே ஃபன்னாக இருக்குடா இவனுங்களோட. சரி, உன் பேர் என்ன? அவன் பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கா. ஹரீஷா? அவன் ஏன்டா அதை திருடிட்டு வந்த மாதிரி அப்படி மூஞ்சி வச்சுட்ருக்கான்? நல்லா தானே, கரெக்டாக தானே வந்தீங்க? அதை பண்ணிட்டீங்களா வரும்போது? எல்லாம் ஓகே இல்லை? நீ ஏன்டா பதட்டமாகவே இருக்க? ஓகேவா? ஓகேவா நாட் ஓகேவா? உங்கள் பேர் என்ன? நான் அடுத்த கிளாஸ் வேணால் கொஞ்சம் பொறுமையாக வரேங்க. நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு டே சீக்கிரம் வந்துட்டேன் நான். போங்க 3 பேரும் போங்க. தோல் மேலே கையில் தனித்தனியாக போ, தனித்தனியாக போ.
பாம்பே மடிக்கிட்டியா அவனையாவது விட்டு வை கொஞ்சம் வாழ்க்கையில். இவனுங்கெல்லாம் பின்னாடி உட்கார வச்சுட்ருக்கீங்களா? நான் இந்த பாம்பெல்லாம் அவன் பேர் எங்களுக்கு அவன் பேர் பாம்புன்னு பேர் வச்சுருப்பேன் நான் ஃபவுண்டேஷனில். உங்களுக்கு முன்னாடி பேட்சில் படித்தான் பாம்பு. அது ஒரு கதை இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. கிளியரா சொல்லிடலான்னு நினைக்கிறேன். இதோ நம்ம டீம்மேட்ஸ்லாம் இருக்கானு பாருங்க, நம்ம பேட்ச்மேட்ஸு பாம்பு டீம்மேட்ஸ் எல்லாம், அவனுங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஹாய்டா. சரி, ரெடியாம்மா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் சிரிச்சிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்களா? ஒரு மாதிரி சீரியஸாகவே இருப்பீங்களா? சீரியஸாக படி, சீரியஸாக இருக்காத. புரியுதா இல்லையா? கிளியராக இல்லையா? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் சீரியஸ் அண்ட் வாட் சீரியஸ்னஸ் இன் ஸ்டடி. இன் லைஃப் யூ ஷுட் பி ஹாப்பி. எந்த வேலை பார்க்குறியோ அதில் கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணால் விஷயம் முடியும். புரியுது இல்லையா? அவன் பேர் ஹரீஷ் தானே? உங்கள் பேர் ஹரீஷ் தானே? ஹரீஷ் ஏஞ்சி ஃப்ரெண்டில் வா, வா செல்லோ வா, உன்னை அவங்ககிட்டேருந்து காப்பாற்றுறேன் வா வா. ஃபோன்லாம் இருக்காக்கண்ணா எல்லாருக்கிட்டேயும்? ஹாய், ஃபோன்லாம் இருக்கா எல்லாருக்கிட்டேயும்? ஒரு நிமிஷம் எல்லோரும் ஃபோன் எடுத்து காட்டு. எல்லோரும் பாய்ஸு கேர்ள்ஸு ஃபோனெல்லாம் எடுத்து ஒரு நிமிஷம் மேலே அப்படி கை மேலே காட்டுங்க. வாங்க ஹரீஷ் எல்லாம் இங்கே உட்காந்துக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கணுமா? பைத்தியம், ஐயோ பைத்தியமாக இருக்குது கிளாஸில். எல்லாம் ஃபோன்லாம் மேலே தூக்குங்கப்பா. ஹேர் ஸ்டைல் நீயுண்டா? எல்லோரும் மொபைல் எடுத்துட்டிங்களா? அதை ஆஃப் பண்ணு. நம்ம என்ன ஸ்டேடியம்லையா இருக்கோம்? அது ரெடி? ஃபோன் மேலே தூக்கு, நல்லா தூக்கு. ஃபோனே இல்லாதவன் யாராவது இருக்கீங்களா? அவன் மட்டும் நில்லு. நாங்கள்லாம் போர்ட் அவுட் பண்ணுறோம் உனக்கு. அப்படியே எடுத்து பேக்கில் வச்சுடு. எல்லாம் கொஞ்சம் ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை ஜாலியாக இருக்கட்டும். ஃபோன் இல்லாமல் நல்லா இருக்குமா வாழ்க்கை? இல்லையானா ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ஃபோன் இல்லாமல் தான் நல்லாயிருக்கு லைஃபு. ஃபோன் இருந்தால் தான் தொல்லையாக இருக்குது உங்களோட. புரியுதா இல்லையா? இந்த ஏஜில் உனக்கு தெரியுமான்னு தெரில, ஃபோன் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மேக்ஸிமம் இன்ஸ்டா பார்க்கும்போது ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்கும், கரெக்டாக? இல்லை இவங்களே ஏதாவது தூக்கி அந்த ரீல்ஸ் ஏதோ போட்டிருப்பாங்க ஸ்னாப்பில், தட் டைப் ஆஃப் அ டே, திஸ் டைப் ஆஃப் அ டே அப்படின்னு ஒன்றும் இருக்காது, கரெக்டாக? பாவம் எடுத்து போச்சுறான் உனக்கு. நான் ஊதட்டா? பாவம்டா, அவனை ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. எந்த பேட்ச் படிச்சிங்க? ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாரு, மூஞ்சி கீஞ்செல்லாம் துவச்சிக்கோ. கிளியரா? ஹலோ செல்வி, படிக்கிறீங்களா? எப்படி போகுது கிளாஸஸ்லாம்? எத்தனை நாள் ஆயிடுச்சு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி? அது மாதிரிலாம் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி பார்க்குறீங்களே. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 1 மந்த்தா? சே 3 மந்த்ஸா? யாரா அவன்? அப்போ 3 வீக்ஸ் ஆகியிருக்கா? என்னென்ன கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு? அக்கௌண்ட்ஸ் சைத்தன்யா சார் வந்துட்டுருக்காங்க, கரெக்டாக? நானும் என்ன எடுப்பேன் தெரியும்ல? ஓஹோ, நான் மலையாளம் கிளாஸ் எடுப்பேன், தமிழ் கிளாஸ் எடுப்பேன், ஜோக்ஸு, அதுவா? நானும் ஏதோ சப்ஜெக்ட் எடுப்பேனா? ஓகே, ஸோ ஐ வில் ஆல்சோ டேக் வாட் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ். நானும் சைத்தன்யா சார் அண்ட் சரா சார் ஒரு 2 சாப்டர்ஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் யார் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு தெரியும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் ஹரீஷ், தெரியுமா இல்லையா? அதுதான் உன்னோட பேக்காடா? பாக்கெட் தான் பேக்கா? ஃபோனுக்கு அங்கே வச்சுருக்கேன். அவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அவனுக்கு. கிளியரா? ஸோ என்னென்ன கிளாஸ்லாம் போயிருக்கு? அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கா, லெஜர் அக்கௌண்ட்ஸில் இருக்கீங்க, கரெக்டாக? தென் வேறு டேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, டிடி. அப்புறம் அவன் யாரா கையாட்டின்னு வரான்? டேய், இவன் ஃபேஸ் ஏதோ தெரியுது. உன் புக்ஸ் எல்லாம் அவன் பேக்கில் இருக்கா? ஸோ ஹரிஷிம்பு பெட்ரு, பாம்பு பெட்ரு. அதுக்கு ஜாலியாக இருக்கடா இவங்களோடலாம். ஹரிஷ் நீயே பெட்ரு, அட்லீஸ்ட் பேக்கில் எடுத்துன்னு வந்துட்டுருக்க. உன் ஃப்ரெண்டா அவன்? தெரியுதா? ஒரு மாதிரி உன்னை பார்த்துட்டே போகிறான், நீ அவனை பார்த்துட்டே இருக்க. மச்சான் நானும் அதான் ஃபஸ்ட்டு போனியே நான் தான் காலையில். ஓகே, சேர்ந்து தான் உட்காருவீங்களே? அதில் சும்மா சொன்ன உட்காரு. ஓகே, இஸ் தேர் எனிவன் இன் த கிளாஸ் தோஸ் ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? ஆன்லைன்லாம் இருக்காங்களா? இந்த பேட்சில் ஆன்லைன் இருக்கா? ஆன்லைனில் ஒரு ஹாய் சொல்லுப்பா. ஓகே, ஸோ லா ஸ்டார்டடா, ஐடிடி ஸ்டார்டடா? லா. வேறு எஃப்எம்ஆ காஸ்டிங்கோ ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல? காஸ்டிங் கரெக்டா? பிரசன்னா சார் இந்த பேட்ச்க்கு எஃப்எம் எடுக்கிறாங்களா? ஓகே, என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கப்போ எஃப்எம் ஸ்டார்ட் ஆகிருக்கா? காஸ்ட் ஆஃப் அப்போ
அந்த சம்ஸ் எல்லாம் பிடிஎஃப்ல போட்டிங்களா? நேற்று ஒரு 3 சம்மோ 4 சம்மோ போட வேண்டான்ட்டு மெசேஜ் அதை பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் யாராவது மெசேஜ் அனுப்புனா ஃபார்வர்ட் மெசேஜ் நினச்சிட்டு இருக்கல நீ எல்லாம். சிரிக்காதடா, நான் சீரியஸாக கேட்குறேன். அது ஃபார்வர்ட் மெசேஜ் நினச்சிருக்கா? அதெல்லாம் நோட் பண்ணுவீங்களா? நோட் பண்ணணும். பண்ணுவீங்களா? சரி, ஓகே. ஸோ படிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஜாலியாக இருக்கன்ட்டு தெருவில் போகிறவங்கள யாராவது முடிய பிடிச்சி இழுத்து விட்டு சத்யா சார் தான் ஜாலியாக இருக்க சொன்னாரா, நானே அடிச்சு சாவடிச்சுடுவோம் ஒன்று. புரியுது இல்லையா? ஜாலியாக இருந்தால் நீங்கள் இப்போ பாம்பு ஒன்று வாக் பண்ணாங்க பாரு, அந்த ஜாலினஸ்ஸு. கிளாஸில் கத்தின்னு விசில் அடிச்சிக்கோ, ரொம்ப வெளில தெருவாக போய் ஏதோ பண்ணிட போகிறீங்க. புரியுது இல்லையா? கிளாஸ் ரூமில் மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், நல்ல மெமரிஸ். என்ன மெமரிஸ்? சார் நீங்கள் சொல்லிட்டீங்களா, இப்போ பாருங்கள் லைட்டை உடைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கால் போய் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க கேஎஸ் அகாடமி. புரியுதா இல்லையா? புரியுதா? சார் எப்படியோ கேமரா இருக்குது, எனக்கு டிபி 2-3 இல்லை, கரெக்டாக நான் சொல்லி 2 எடுத்துக்கிறேன், அதெல்லாம் பண்ணிட போகிறீங்க. புரியுதா இல்லையா? புரியுதா? அதை தவிர மீதியெல்லாம் ஜாலியாக இருந்துக்கோங்க. இருப்பீங்களா இல்லையா? சிரிச்சுட்டு ஏதாவது கிளாஸில் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களாடா? கத்தியாவது சொல்கிறா, ஒரு பொய் சொல்லலாம் மார்னிங். புரியுதா இல்லையா? ஹாப்பியாக இருக்கே இல்லையா? கொஞ்சம் வைப்ரண்ட்டாக படிங்கடா. பிகாஸ் ஆஃப்டர் சிஏ இன்டர் நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் என்னவாக இருக்குன்னா ஒர்க் ரிலேட்டடாக போயிடும். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சீயிங் சர்டன் திங்ஸ் இன் ஒர்க் ஆஸ்பெக்ட்ஸ், நோ யூ வில் லூஸ் சம்திங் கால்ட் அ ஸ்மைல் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அது கண்டிப்பாக ஆகும். That's why I always say, even after CA inter, don't lose that like அந்த சைல்டு பிஹேவியர் ஒன்று இருக்கும், அதை மட்டும் லூஸ் பண்ணிக்காது சும்மா. ஏன்னா நான் இப்போ என்னென்னா, வை ஐ யூஸ் டு சே பீப்புள் டு பி வெரி ஹாப்பி, சும்மா கிளாப் பண்ண விசில் அடிச்சுக்கோ கிளாஸ்க்குள்ளனா ஏன் சப்ஜெக்ட் மட்டும் யாருக்காவது டிஸ்டர்பிங்காக இருக்குது அவங்களுக்குலாம் அடிச்சிட போகிறேன் போயிட்டு. புரியுதா? ஸோ நம்ம கிளாஸில் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கு. ஏன்னா ஒரு மூவியே போய் பார்க்குற, மூவி யாரோ ஹீரோ, தெரியாத ஹீரோக்கு நீ வந்து கிளாப் அடிக்கிற விசில் அடிக்கிற, கரெக்டாக இல்லையா? இதில் ஹீரோ யார் அப்படின்னா சப்ஜெக்ட் தான் ஹீரோ. யார் ஹீரோ? சப்ஜெக்ட் தான் ஹீரோ. புரியுதா இல்லையா? சப்ஜெக்ட் ஒன்று தான் ஹீரோ. எனக்கு நீ ஹீரோ. புரியுதா? நான்லாம் ஹீரோ கிடையாது. எப்பயுமே வந்து இந்த வார்த்தைலாம் சொல்கிறாங்க பார்த்தியா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்றைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த டீச்சர்ஸு அதெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் ஜஸ்ட்டு சும்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாது தவிர எங்களுக்கு ஹீரோ யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹீரோ. பிகாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்லி டீச்சர்ஸ் வில் பர்ஃபார்ம் லைக் எனி திங். புரியுது இல்லையா? மேபி ஒரு டைரக்ஷனாக இருக்கலாம் தவிர நீங்கள் தான் வந்து அதோட ரியல் ஹீரோ. ஸோ கிளாஸ் ரூமில் மூவியில் போயிட்டு இப்போ இந்த விஜய் மூவியோ அஜித் மூவியோ போயிட்டு என்ஜாய் பண்ண நாட்கள்லாம் இருக்கும் உனக்கு, கரெக்டாக இல்லையா? ரீரிலீஸ்க்கே போய் அந்த ஆட்டம் ஆடிட்டு வரோம். நாங்கள் ஆடினே இருப்போம் டீமு வேறு அதில், கரெக்டா? அரே ஐம் டெல்லிங் யூ, அங்கே போய் விஜய்க்கு நீ யாருன்னு கூட தெரியாது, அஜித்துக்கு யாருன்னு கூட தெரியாது, சிவகார்த்திகேயனுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது, கரெக்டாக? நம்மளுக்கு தெரியும்னா அப்போ தெரியாத ஆளுக்கே நீ போய் என்ஜாய் பண்ணுறேன்னா உன்னோட ஓன் சப்ஜெக்ட் 6 ஹீரோஸ் இருக்காங்க. எத்தனை ஹீரோஸ் இருக்காங்க? 6 ஹீரோஸ். புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு செலிப்ரேட் த சப்ஜெக்ட். கிளாப்பிங் இஸ் ஃபார் த சப்ஜெக்ட். கிளாப்பிங் இஸ் ஃபார் த சப்ஜெக்ட். என்ஜாய்மெண்ட், விசிலிங், எவ்ரிதிங் இஸ் ஃபார் த நாலேஜ் தட் ஐ எம் டெலிவரிங். கிளியரா? நாட் ஃபார் த டீச்சர், நாட் ஃபார் த டீச்சர். புரியுதா? ஹீரோ யார் கிளாஸ்ல? சப்ஜெக்ட் இஸ் த ஹீரோ. புரியுதா? ஹூ இஸ் த ஹீரோ? சப்ஜெக்ட் இஸ் த ஹீரோ. ஸோ கீப் என்ஜாயிங் த சப்ஜெக்ட். அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவேனாலாம். நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன், என்ன ஸ்டாண்டர்ட், என்ன சாப்டர் எடுக்கணும், அதில் கிங்கு மாதிரி எடுப்பேன் நான். புரியுது இல்லையா? இந்த காம்ப்ரமைஸ் கதையே என்கிட்ட கிடையாது. சூப்பர் டூப்பராக எடுப்பேன். புரிய வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் ஒன்று முடிச்சிட்டேன் அப்படின்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஆல் த சம்ஸ். அது உன்னோட பொறுப்பு. கிளியரா? பண்ணிடுவீங்களா அந்த மாதிரிலாம்? சப்ஜெக்ட்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறது, கிளாரிட்டி வர வைக்கிறது, எப்படி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீ உனக்காக நீ படித்தா 100% வில் கிளியர் சிஏ இன்டர் இந்த வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இந்த டைம்க்குலாம் எங்கே இருப்பீங்க? ஆர்டிகல்ஷிப்பில் இருப்பீங்க. எங்கே இருப்பீங்கடா? ஆர்டிகல்ஷிப்பில் இருப்பேன். நாளைக்கு அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு இன்ஸ்பயருக்கு வரணும்னாலே சார் ஆர்டிகல்ஷிப் சார் நடுவில் ஓடி வந்தானுவானா? அடா பாவீங்களா, இன்ஸ்பயர் அப்படின்னு ஒன்று நடந்தது தெரியுமா? நீங்களாம் கூட வந்தீங்களே, நிறைய பேர் இங்கே வந்தீங்க தானே? அடுத்த வருஷம் இன்ஸ்பயர் நடக்கும்போது நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னா, என்கிட்டயே பேசுறது எப்படி இருக்குன்னா, சார் இந்த ஃபேர்மில் போட்டிருக்கேன், அந்த ஃபேர்ம் சார் எதில் சூஸ் பண்ணணும் தெரியாமல் இருக்கேன். ஆக்சுவலாக அது நல்லாயிருக்கும் கேட்க. புரியுதா? ஸோ மேக் ஷூர் same time next year you are in the next level of life. For that we have to work super duperly in what? CA inter. Just like that ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த வருஷம் இந்த டைமுக்கு வந்து நம்ம CA ஆர்டிகல்ஷிப்பில் இருப்போம், கரெக்ட். பட் ஃபார் தட் we have to work. டைலாக்ஸ் மட்டும் பார்த்தாது வாழ்க்கையில். சொல்கிறது செய்யாமல் விட்டா நீ வந்து டப்பான்னு அர்த்தம். சொல்கிறத செஞ்சுட்டு அப்படின்னா தான் ஹீரோ. புரியுதா? ஹீரோனா என்ன? வாட் யூ சே தட் யூ ஹேவ் டு டூ. கரெக்டாக? உன்னோட ஆசை இருக்கு இல்லையா?
that you have to clear CA inter in the first attempt. Make sure you are doing that particular thing and become the heroes of your own lives. Clear or not clear? Shall we start for the day? Hello. Patala sathama kathu. Katra. Nalla kathu. சின்ன வயசுல நான் கத்துறதே இல்லை, இப்பத்திலிருந்து கத்து, புரியுதா இல்லையா? ஸோ அக்கார்டிங்லி we will start. So happy morning everyone. Very happy morning. ஆரம்பிக்கலாம். Happiest morning. Online also happy morning everyone. See, okay, for you people, Chaitanya sir would have given certain introduction as what chapters, standards inna irukum appdi sollirpaanga. Adula what I will be starting, pre-result batch I have started that AS12 pre-result batch உங்களுக்கு அது தெரிஞ்சாலும் என்ன எப்படி பார்க்கணும், தெரியாத மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும், என்ன எந்த ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறேன், AS12 எடுக்க போகிறேன், புரியுதா? ஏன்னா நாங்கள் பிரிச்சுக்கினது வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த ப்ரீ ரிசல்ட்டு கை தூக்கு. உனக்கு என்ன தெரியாது, AS12 இப்போ தெரியாது. என்ன தெரியாது, AS12 தெரியாது. அது மாதிரி பிஹேவ் பண்ணுவியா, இல்லை தெரியும்னு பிஹேவ் பண்ணுவியா? தெரியாதன்ட்டு பிஹேவ் பண்ணு. அவங்களால முடியலன்னா நான் உன்னை கேட்பேன், அப்போ நீ பதில் சொல்லு. அப்போ தப்பா சொல்லு, அந்த கதை ஓப்பனில் தானே இருக்குது, அப்படியே தள்ளிடுவேன் நான் கீழே, புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? உன்னை தள்ளி விட்டு நானும் பின்னாடி குதிப்பேன். ஏன்னா கீழே மிஸ் ஆகிட்டேன்னா நெஸ்கி சாவடிச்சிடுவேன், புரியுது இல்லையா? ஸோ மேக் ஷுர் யூஆர் ஆன்சரிங் இட் ப்ராப்பர்லி. வில் யூ ஆல் ஹலோ ஷெல்வி? அரே வாய தரடா. அரே அவனா தூங்கணும்னு நினச்சிக்கோ, நான் சொல்கிறேன், நானே சாபம் விட்டுருவேன், புரியுதா இல்லையா? பழிக்குமா பழிக்காதா தெரியாது, ஆனால் சாபம் விட்டுருவேன் நான், புரியுதா? கிளியரா? ஸோ ரவுண்ட்ஸ்லேயே பின்னாடி போங்க. எவனாவது ஃபோனுக்குன்னு வச்சு மச்சி சார் வந்துட்டாரு, அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன். இப்போ இவன் யாரா இருக்கான்னு வச்சுக்கோ, அப்போ பாம்பு இருக்கான், மெசேஜ் அனுப்புவோம் அவன் ஆளுக்கு, டார்லிங் நான் ஒரு 2 hours கழிச்சு மெசேஜ் பண்ணுறேன், சார் வந்துட்டாரு, பார்த்தாருனா அவள் தான், அவர் திட்ட மாட்டார், கலாய்ச்சே முடிச்சு விட்ருவார் வாழ்க்கை ஃபுல்லாக, புரியுதா இல்லையா? சாரதி இருக்கானா பக்கத்தில், அவனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபோன்லாம் இல்லாமல், புரியுதா? லிசன் டு மீ. எல்லாம் கான்செப்ட் எடுக்கும்போது மட்டும் தண்ணி கிண்ணி எல்லாம் குடிக்காத, நீ எதாவது எழுதும் போது தண்ணி குடி. எப்போ சார் எழுத வைப்பீங்க எனக்கும் தெரியாது, புரியுதா? ஸோ மேக் ஷுர் வி ஆர் டூயிங் இட். இதுக்கப்புறம் ஆக்சுவலாக இன்னைக்கு போடுறது எனக்கே தெரியாது கடா, சத்தியமாக எப்போ போட்டானுங்கன்னே தெரில. ஸோ வி வில் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் செஷன் எப்போன்ட்டு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி வில் கம். வாட் ஐ டூ இட், நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன வருதோ அப்போ மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடணும். வருவீங்களா? செய்வீங்களா? கண்டிப்பா. ஹரீஷ் மேலே சத்தியமாக சொல்லுங்கள், எல்லாரும் பண்ணுவீங்களா? அது போடுறா ஹரீஷ் மேலே, சும்மா அப்படியே கை போடு. ஹரீஷ் மேலே சத்தியமாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுவோம் சார். பாரு, எல்லாரும் சொன்னாலும் பாம்பு சொல்ல மாட்டான். பாம்பு ஐயோ சார் என் ஆளு சார், அவன் ஒன்றும் இல்லை, அவனெல்லாம் கழட்டி ஃபஸ்ட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணு, வாழ்க்கையில் நல்லா இருப்பேன், புரியுதா? பண்ணாதரா, கிளியரா? பாவம் ரொம்ப கூச்ச ஷை டைப்பாக இருக்கான் போல. அப்படியாடா? ஷையெல்லாம் இல்லைல்ல, தெரிஞ்சது. ரெடியா? ரெடி. We will start. So standard that we are going to start. What is that? A standard that we are going to start is what? AS12. What is the standard we are going to start? வாயை திறந்து சொல்லுங்கண்ணா. What is the standard we are going to start? What is the standard we are going to start? AS12. The standard name is Accounting for Government Grants. Come on, what is that? Accounting for Government Grants. Repeat once again. What is the standard number and standard name? AS12. What is the standard number? அரே வாயை தர, ரெஸ்ட் எடுக்க வரல நம்ம, வாயை திறந்து சொல்லு. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் நம்பர்? கையை கட்டின்னு அப்படியே பேன்லாம் பார்க்கக்கூடாது, டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே வரணும், புரியுதா இல்லையா? எனக்கு ஒரு வியாதி இருக்குது கடா, எனக்கு சொல்லலைன்னா நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக மாட்டேன், புரியுதா இல்லையா? கால் மேலே கால் போட்டுக்கின்னு நீனா நீலாம்பரியா நீ அப்படின்னு கேட்கறதுக்குள்ள டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துரு. கிளியரா? ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் நம்பர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட்? AS12. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட்? கேவலமாக சொன்னீங்க, திருப்பி சொல்ல எல்லாரும். அக்கௌண்டிங் ஃபார், அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க. அவர் ஏதோ கவிதை எழுதுறாரு அவரு. அம்மா என் கூட எழுதாதப்பா, நானே நோட்ஸ் அனுப்புவேன், நான் என்ன ஸ்க்ரீனில் இருக்கும் நான் எழுதிடுவேன், மேலே பாரு. என்னை பார்க்க பிடிக்கலையா? ஆப்ஷனில் பார்த்து தான் ஆகணும், கொஞ்சம் நாளைக்கு என்ன பாரு, புரியுதா இல்லையா? மேலே பாரு. உன் பேர் என்ன க்யூட்டாக இருக்கு? என்ன வேண்டா கேசவகுமாரா? உட்கார் டிவி வச்சுக்க போகிறேடா, இரு. ஓகே பொறுமை. ஓகே நான் பாரு. AS12. What is that? AS12. What is AS12? Accounting for Government Grant. See, I don't know whether you know this or not. This standard, what is the meaning of accounting standard? ஒரு டக்குன்னு ஒரு இதில் சொல்லணும்னா, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணணும், கரெக்டாக இல்லையா? See, in India there is only one business. So many businesses.
இந்த தெருவுலயே ஒரு பிசினஸ் தான் இருக்கா? இந்த தெருவுலயே 100 இருக்கும் அட்லீஸ்ட். இங்க ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் அந்த ரோடு வரைக்கும் போகும்போது மினிமம் how many businesses you can see? 100 businesses you can see. Yes or no? All the 100 businesses, whether they have to maintain books of accounts or they should not maintain books of accounts. இப்படிலாம் சொல்லக்கூடாது. பிஸ்னஸ் எல்லாரும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஒரு வேளை பண்ணலைன்னா என்ன வரும்? லவ் லெட்டர் வரும். என்ன வரும்? லவ் லெட்டர். யார் சார் லவ் லெட்டர் அனுப்புவாங்க? பாம்பு அனுப்புவானா லவ் லெட்டர்? ஆர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து போகுமா லவ் லெட்டர்? லவ் லெட்டர்னா என்னது? நோட்டீஸ். லவ் லெட்டர்னா என்னடா? நோட்டீஸ். ஓஹோ, அவங்க அனுப்பிட்டு வி லவ் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு அனுப்ப போகிறாங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில். வாட் தே வில் சே, அரே யூ ஹவ் மேட் திஸ் மச் சேல்ஸ், ஃபார் திஸ் மச் சேல்ஸ் யூ ஹவ் டு பே வாட்? ஜிஎஸ்டி. ஃபார் திஸ் மச் சேல்ஸ் யூ ஹவ் டு பே வாட்ரா? அப்போ எல்லாரும் they have to maintain books of accounts or they should not maintain books of accounts? வந்திருக்கிறது இன்ஜின் வந்து ஹைலி பவர்டு இன்ஜின். நீ வந்து இவ்வளோ நாள் 3 வாரம் சத்தமே ஸ்லோவாக இருக்கிற இன்ஜின்ஸ் எல்லாம் பார்ப்ப. இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் லவுடான இன்ஜின். என்ன இன்ஜின் அது? லவுடான இன்ஜின். இப்போ நிறைய பேர் 8-9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும்னா ஓகே சைத்தன்யா சார் கொஞ்சம் லவுடாக பேசுவார், மீதியெல்லாம் ஸ்லோவாக இருக்கும், மீதியெல்லாம் வந்து நீ எப்படி இருந்தாலும் விட்டுருவாங்க. நான் அப்படி கிடையாது, புரியுதா இல்லையா? என்கிட்ட நீ வந்து என்னை பார்க்கணும், என் கூட நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணணும், புரியுதா? சார் கொஞ்சம் வாய்ஸ் லவுடாக இருக்குது, விடமாட்டேன், பழகிக்கோ, புரியுதா இல்லையா? நான் ஸ்லோவாக பேசுவேன், நீ அப்படியே தாள ஆஹா நல்லா இருக்கு பாடுங்க சார் அப்படின்னு நீ தூங்கவா நான் வரேன்? இல்லை எஸ் சார் நோ, தலை ஸ்ட்ரைட்டாக வைடா ஸ்டீஃபன் ஹாக்கிங் சார். நீ இல்லை தலை ஸ்ட்ரைட்டாக வச்சேன்னா பாரு, டிவி ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கு, லிசன் டு மீ. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ரிப்பீட். ஒரு கேரண்டி நான் என்ன கொடுப்பேன்னா கிளாரிட்டி வந்துடும். ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டு ஒன்ஸ் அகெயின் யூ ஆர் நாட் ரிக்வைர்ட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம். ஓகே, அதுக்கு நான் பொறுப்பு, புரியுதா? ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ், ரிப்பீட் த கிளாஸ். கிளியரா? ஒரே அந்த அட்டென்ஷன் வர வைக்க நான் 10,000 விஷயம் நான் பண்ணுவேன். பட் கெட் இட் டன். வில் யூ டூ இட்? வாயை திறந்து சொல்கிறா? Raghavi, straight avakar ni first. Listen to me. So, what we are learning is accounting for government grants. What is that? Accounting for that. For that I'm telling what do you mean by accounting standard. Why they have brought accounting standard is in the terule எத்தனை business இருக்குன்ற 100 business minimum இருக்கலாம், கரெக்டா இல்லையா? So they are telling all the businesses should have to maintain books of accounts. They should not maintain books of accounts. They have to maintain books of accounts. Books of accounts maintain பண்ணனும். They have to pay GST. They have to maintain what? All the books of accounts, financial statements எல்லாமே they have to prepare. Agreed ah? Disagreed ah? வாயா தொறடா? Agreed. Books of accounts, correct? For financial statements they have to prepare. What they have to prepare? Financial statements na inna நிறுத்தல்ல. ஒரே நிமிஷம் யோசி ஃபர்ஸ்ட். இன்னும் அப்படியே அப்படிலாம் பண்ணாத என்கிட்ட, புரியுதா இல்லையா? நான் கேட்கும் போது சொல்லு, அப்புறம் சுற்றி கூடாத. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? கொஷின் புரிஞ்சிச்சுல? பச்சை ஷர்ட் இருக்கார் பாரு பெஞ்சில். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னம்மா? நில்லுங்க கொஞ்சம், உங்கள் பேர் சொல்லுங்கள். டேனியல். நல்லா இருக்கு பேர். என்ன ஹரீஷா? ஹரீஷ் கிளாஸில் இங்கே தான் உட்காரணும். உனக்கு வேணா பாம்பு வேணுமா? நான் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் பாம்பை. என்னடா பதறா? வேண்டான்றா. பாம்போட ரெகுலர் பிளேஸ் இங்கே உட்காரும். ஃபஸ்ட்டு அங்கே உட்காருவாங்கண்ணா, நான் தூக்கி இங்கே உட்கார வச்சிருவோம் பாம்பை, புரியுது இல்லையா? சரி, டேனியல், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? கண்டுபிடிக்கணுமா போடணுமா? வெரி குட். அதுக்காக தான் அதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஜோரா கையை தட்டு டேனியலுக்கு. கமான் 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 கமான். ஓகே, நல்லா தட்டுறா ப்ரோ. இந்த பாரு, இந்த குட்டி குட்டி பசங்களாம் பின்னாடி உட்காரக்கூடாதுங்கடா. ஹைட்டான பசங்க தான் பின்னாடி உட்காரணும், புரியுதா? இந்த குட்டியாக இருக்கிறவங்களாம் முன்னாடி உட்காரு, புரியுதா? பாம்பு சாவடிச்சுடுவான் நெக்ஸ்ட் கிளாஸ் இங்கே இரு, புரியுதா இல்லையா? கடை துண்டு இருக்கிறவங்களாம் பின்னாடி போவாதீங்கடா. ஏன்னா உனக்கு முன்னாடி என்ன மாதிரி சைஸில் ஒருத்த உட்காந்தானா சத்தியமாக தெரிய மாட்டேன், புரியுதா? ஸோ மேக் ஷோர் யூ பீப்புள் ஆர் சிட்டிங் இன் த ஃபஸ்ட்டு, புரியுதா? சரி, வாட் யூ மீன் பை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? கொஷின் பாய்ஸ் தான் ஆன்சர் பண்ணுங்களா? இப்போ கேர்ள்ஸ் பக்கம் போகலாம். கேர்ள்ஸ் கிட்ட போய் கேட்போம், வாட் யூ மீன் பை ப்ரீ ரிசல்ட்லாம் கை தூக்கு ஒரு தடவை. ப்ரீ ரிசல்ட்னா அப்படியே இரு, உங்களை தவிர மீதி எல்லோரும் கேட்குறேன், உங்ககிட்ட லாஸ்ட்டில் வரேன் நான். ஓகே, இவங்களுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா தெரில. மேடம் நீங்கள் கூட ப்ரீ ரிசல்ட் எனக்கு புரியல, இவங்க ஏன் கை தூக்கலை? இவங்க நான் மறந்துட்டேன்னு நினச்சிங்களா? ப்ரோ நான்லாம் மறக்கலை, ஐயோ எனக்கு புரியல. ஓகே, வில் ஆஸ்க. அங்கே இருக்காங்க பாருங்க, நீங்கள் தாம்மா பெஞ்சில். அப்படியா? டன் டன். நீங்களே வாங்க பின்னாடி பின்னாடி.
ஏ ப்ரோ நீ தான் நடுவில் உட்காந்துருக்க கண்ணாடி போட்டுன்னு 3வது பெஞ்சில் நீ தான் ப்ரோ. நல்லா இருக்குல்ல இப்படி கை காட்டி சாவு அப்படின்னு விட்டுலாம். நீ தான். எஸ் எஸ். உங்கள் பேர் என்ன? சண்முகி. சண்முகி தான் நாங்கள் கூப்பிட போகிறோம். சண்முகி. இப்போது பாம்பு பேர் எனக்கு கேட்டினா நான் ஒரு செகண்ட் யோசிப்பேன், ஏன்னா மறந்துடுவோம் நான். புரியுதா? யூனஸ் கரெக்டா? ஓகே. சண்மதி சொல்லுங்க. கண்டுபிடிச்சா அது பேர் என்னவா? வேற ஏதாவது இருக்கா? பண்ணி கிண்ணி திட்டுற மாதிரியே இருக்குடா. இதை பண்ணி அதை பண்ணி எரும மாடு. ஓகே ஓகே கை தட்டலாம். வேற ஏதாவது இருக்கா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். வேற ஏதாவது இருக்கலாமா? இரு இந்த கும்பல்ல கோவிந்தா கதெல்லாம் நிறுத்து. புரியுதா? இப்போ இந்த பக்கம் போகலாம். மிஸ்டர் சாரதி எதிரிங்க. சாரதி சரி, உன் பேர் எங்களுக்கு தெரியாது. உன் பேர் நீயே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஃபுல் பேர் சொல்லு. சொல்லுங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? சத்தமாக பேசணும். அதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே ஓகே கை தட்டுங்க பார்க்கலாம். Okay, I'll put the question like this. Financial statements comprises of what are all the components? My question I'll repeat. Financial statements na எதெல்லாம் சேர்த்தா financial statements ன்னு சொல்லுவாங்க. இது என் question. புரியுதா? question புரிஞ்சுச்சல நான் என்ன சொல்றேன்ட்டு. Financial statements comprises of what? question புரிஞ்சுச்சா? question புரியலனா திருப்பி சொல்றேன். Financial statement comprises of what? I did not ask meaning. I'm asking what is financial statement, what it comprises of. கிளியராக இருக்குன்னா 20 seconds டைம் தரேன், யோசி. கன்னத்தில் கையெடுறாகவே. இந்த முன்னாடி ஒருத்தர் இருக்கா உங்கள் அண்ணன், அவனையும் தட்டு அப்பப்போ, அண்ணா கையெடுங்க அப்படின்ட்டு. என்ன இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக வெய் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்றதுக்கு. நான் பார்க்கல ஹரிஷ். ரெடி. கொஷின் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கொஷின் புரிஞ்சிச்சா? போகலாம். மித்தாலி டீம் பின்னாடி இருக்குது, பிடிக்கிறாரு. பின்னாடி யாருக்குன்னா தெரியவே மாட்டாங்க. சத்தியமாக இப்போ கூட தெரியல எனக்கு. ஸ்ட்ரைட்டாக உட்கார்றா. பேக்கில் ஸ்பைன் அப்படின்னு இருக்குங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். புரியுதுங்க? நீ எப்படி உட்காந்துருக்கனா பாம்பு பாடம் எடுத்த மாதிரி அவனுக்கு காம்படிஷன் கொடுக்குறீங்கலாம். Financial statements comprises of what components? ரெடியா? ஆன்சரில் கேட்கலாமா ஆன்சர்ஸை? யார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு? அவனே கேட்கலாம். யாரெல்லாம்? நான் சொல்கிறேன் சார் ஆன்சர். அவங்களாம் கை தூக்கு. ஒயிட் ஷர்ட்டு கை தூக்குனீங்க, கை தூக்கு. நீ தான் கார்னரில் இருக்கீங்களே, நீ கை தூக்குனா தானே? அவன் தூக்க சொல்லி நீ தூக்குனியா? என்னடா அவன் சிரிச்சுட்டே இருக்கான். அரே பதில் சொல்லிட்டு சரிடா. சரி, கொட்டை விடுங்க அப்படியே போட்டு பக்கத்தில் நசுக்கி விடுவாங்க. ஓகே ஓகே. என்னடா பாய்ஸ் வியாபாரமே ஆகலை, கேர்ள்ஸ் இத்தனை பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சுவாமிநாதன் கை தூக்கிட்டான். பச்சை, உன் பேர் என்ன? நல்லா இருக்கான்டா, க்யூட்டா. நிவின் போலி அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், மலையாளமில் ஒரு ஹீரோ. கரெக்டா? அவனை மாதிரி இல்லை, க்யூட்டாக இருக்கான். வயிற்றுச்சலாக இருக்குல்லடா உனக்கு. நீ தான். உன் பேர் நான் மறந்துட்டேன்டா. ஜுபேர். உன் பிளேஸ் பக்கத்தில் அங்கே இங்கே தானே உட்காந்துருப்பேன் மாதிரி உட்காந்துட்டியா? சொல்லு, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? விஷால். சொல்லு விஷால். ஸோ சார், P&L ஸ்டேட்மெண்ட். இன்னும் ஒன்று சொல்லிடு டக்குன்னு சொல்லிடு. கரெக்டாக சொல்கிறேன். சாங்கு சக்கு 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 தான். டக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் சொல்லிட்டான். ஒன்று சொல்லிடு. வாந்தி எடுத்துரு. ஐயோ, அது மட்டும் தான். சொல்லு. ஒர்க்கிங் நோட் மாதிரி ஒன்று போடுவியே, என்னது அது?
கரெக்டு தான். அவன் பாரு இவன் பக்கத்தில் நோச்சுட்டு உட்காந்தா ஏய் அச்சனா. ஓகே ஜோரா கையை தட்டு விஷால் ரை கையை தட்டுறா சூப்பரா விஷால். சி generally section 2 subsection 40, come on, what is that? Section 2 subsection 40 of which act? Partnership Act, correct? இந்த மாதிரி நான் செக்ஷன் எதாவது கோட் பண்ணுறாங்களே கம்பெனிஸ் ஆக்ட்னு அர்த்தம். என்ன ஆக்ட்? கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுன்னா, ஃபார் த கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் 5 components generally. How many components generally? Financial statements of a company should comprise of. Financial statement includes, come on, what is it? Financial statements includes. Arey first point ஒரே நிமிஷம். Everyone knows Tamil? Anyone who don't know Tamil? You don't know Tamil? Don't worry, content will be in the English. Okay va? Done na? Online also யாருக்காவது தமிழ் தெரியலனா சொல்றா தமிழ் தெரியலன்னு தமிழ்லயே சொல்லு. கிளியரா? கவனிக்கடா. Section 2 subsection 40. Repeat once again. Section 2 subsection 40 of Companies Act says financial statements include. So financial statements, they are not defining exhaustively. They are giving one inclusive definition. They are giving what definition ra? Inclusive definition. Jeeva உயிர் இருக்கா இல்லையா? So they are defining financial statement. Financial statement includes 5 components. First, statement of profit and loss account. Repeat once again. Statement of. Sir, but we were learning something like trading and profit and loss account only. No sir. What sir? They are talking only about statement of P&L. They are telling in trading account what you used to do. To find what? Why are we preparing trading account? To find gross profit or gross loss. This is what gross profit or losses. This is what account? Trading account. In P&L account what we used to find? Net profit or net loss. Come on, net profit or what loss ra? In trading account we used to find gross profit or gross loss. In P&L we will be finding what? Net profit or net loss. Clear or not clear? They are telling here also you are finding profit or loss. Here also you are finding what? Profit or loss. So accountancy says, array here also profit and loss. Here also profit and loss. This we can call it as first profit or loss. This you can call it as what? Second profit or loss. First profit or second profit or you are finding what only? Profit and loss only. No, then companies act said, array through dabba people, both the places you are finding profit or loss. No, why are you naming something as trading? Why are you naming something other as what? P&L, correct? Both are what? Profit and loss account. No, so accountancy sees, Companies Act sees this as P&L part 1, this is P&L part 2. Come on, this is P&L part 1, this is Kantara 1, Kantara 2 madri. Puridhaya? Means both the places you are finding P&L only. No, that's why Companies Act is saying, array both the places you people are finding profit and loss. Why I should call something differently? So Companies Act said, this is P&L part 1, this is P&L part 2. So I'll name simply as what? Statement of P&L. Statement of what? P&L. So when I write statement of P&L, when I write what? Inside that what is also included? Trading is also included. Inside that what is also included? Because the purpose of preparing trading account is to find what? Gross profit or loss. Gross profit or gross loss. Correct? Abdina angiyum profit and loss. P&L we are going to find what? In P&L also we will be finding what? Profit or loss. Appa trading P&L, ingiyum P&L. Appa both are what? P&L. Then Companies Act says both are P&L. No, why I will name differently? I will name it as what itself? P&L itself. I will name it as what itself? P&L. That's why in companies they are telling it as financial statement includes number 1, statement of profit and loss account. Repeat once again. Statement of means in this itself who is visible for you? In this itself, inside this, who is visible for you? Trading should be visible. Who should be visible? Trading should be visible. Don't search where is trading. It is not there. Mental. It will be there. Clear? Who is telling like this? Companies Act is telling. Who is telling like this? Companies Act is telling, array inside that itself it is there, don't torture me. Like this, who is telling? Companies Act is telling. Number 1, financial statements of a company. Inclusive definition, exhaustive definition, inclusive. Because why sir this inclusive is, in future if they want some other information, they will amend the law. They will amend the law, then they will include. Clear or not clear? So for that too, for safety purpose, they are starting the definition as financial statements includes. Come on, financial statements include, so that in future if they bring something also they will add as a 6th point. Clear or not clear? So point number 1, financial statements of a company. Come on, financial statements of a company includes number 1, statement of profit and loss account. Sir, my organization is profit making organization, then you people can call it as what? Statement of P&L. Then you people can call it as what? Sir, but my organization is not profit making organization, it is a non-profit making organization. It is what organization? But non-profit organization, sir, we will also do certain activities. We will also have some amount. Can we call it as profit or loss? Or we should not call it as profit or loss in case of non-profit organization?
In case of non-profit organization, profit or loss can be told. We should not use the words profit or loss. We should use we should not use Then what we will use? Income and expenses. Come on, what is it? Income and expenses. Their profit or loss we will call it as. Their profit or loss we will call it as. We will find profit or loss. There will find something called as what? Surplus or deficit. There will find something called as what? Surplus or deficit by preparing one person called as income and expenditure account. By preparing an account called as what? Income. And in foundation you would have learned the NPO in some way, correct? But when it comes to cash flow statement, when you started subscription account, when you started what? Subscription account, you started learning subscription for the current year plus subscription for the previous year. Array yes or no? Plus subscription as at the beginning of the current year minus subscription received as at the beginning of the previous year in the previous year minus what? Subscription income as at the beginning of the current year received in the current year gives you what? Subscription for the current year. Did you learn that? அதே மாதிரி subscription ledger accountல something you will see something extra written off. What is that? Written off. These points you would have not seen in what? Foundation. Here you will see. Clear? Array that time, that is the time available for you. That small age la adu kathukana. Now you are not foundation students. You are what students now? Inter students. You are what students ra? Array clear or not clear? Certain things you learn some very differently you will learn. Clear? The very perspective of accounting will change. The way in which you learn accountancy itself will be different. Now you will not know. Now you will learn everything like ledger, the basics. Actually what you are learning is fundamentals. Whatever you are going to learn is what? Fundamentals. Mostly what it would have been income ledger it is completed. Expenses started. Expenses is same like income only we have to do. Clear? What else is started? Asset started. Non-depreciable asset land started. Yet to be started. Correct? Land of depreciation or no depreciation? Dhairima sollu. Land has no depreciation. Why? Always appreciate. அப்படினு சொன்னா இங்க இருந்து தலகீழ குதி போயிட்டு அப்படி சொல்ல கூடாது. Land has no depreciation because wait பண்ணு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. The pre-result team இருக்கு பாத்தியா? யாரா ஒருத்தர் எந்திரிக்கணும் ப்ரீ ரிசல்ட்ல எங்க இருக்கா? யாரா எந்திரியா? யாரா ஒருத்தர் எந்திரிக்கலாம்டா? நீ எந்திரி. நிவேதா தானே? நிவேதாவா நிவேதிதாவா? நான் கரெக்டாக தானே கூப்பிட்டேன். ஓகே, சும்மா கேட்டுப்பா, டெஸ்ட் பண்ணுறேன். லேண்ட் ஹாஸ் டெப்ரிசியேஷனா நோ டெப்ரிசியேஷனா? ஜென்ரலி நோ டெப். வை? சவுண்டா சொல்லு, லெட் அதர்ஸ் ஆல்சோ லிசன். ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ரெண்டாவது, வை இட் இஸ் நாட் ஹேவிங் டெப்ரிசியேஷன்? இவ எந்திரி, சாய் எந்திரி. Land has depreciation or no depreciation? No depreciation. Why? It has infinite life, free gift of what? Nature. Actually free gift of nature சொல்லாமா, எது கரெக்டாக சொல்லணும்? அது free gift of nature தான். But we have to say it is having what? Unlimited life or infinite life. Or what life? Whenever if you are having something as infinite life, as what life? Infinite life. For that you cannot charge what? Depreciation. For that you can never charge what? So land has no depreciation because of dash, because it has unlimited. Okay, so because it has what? Unlimited useful life, because it is having what? அதுக்கப்புறம் you can say everything, but right is accounting student, CA student should tell it as what? It has unlimited useful life. So it has what? அப்படியா சார்? unlimited useful life on the depreciation will be zero. Yes, depreciation will be zero. Land க்கு depreciation is zero. Repeat once again. Land க்கு depreciation is zero. Repeat once again. Land க்கு depreciation என்னதுடா? Land depreciation zero. Shall I prove you that once? Hello, listen. For example, in your foundation or schools, you would have learned one formula for depreciation. Correct? Depreciation is equal to original cost of the asset. What? Original cost of the asset minus estimated scrap value. Minus what value? Divided by estimated useful life. Divided by what life? Estimated useful life. This you would have seen for straight line method. For what method? Are you remember something like this you would have seen? Hello, yes or no? இதுவே formula இல்ல, இதுவே logic தான். இதுவே என்னது? Logic தான். Clear இல்லையா? சரி, to make you guys understand, I will tell you something. Say when there is certain things which you have to understand. Clear? Then only you should start the subject. That's why basics will be started always. Clear? To have control over the subject. To have what over the subject? Control over the subject. Clear?
Listen to me. Depreciation is equal to original cost minus estimated scrap value divided by useful life. Why that particular formula is there? Formula va logic. There is nothing called as formula. Formula is for the people who don't know the logic. Repeat once again. Formula is for the people who don't know the. If you are not interested to know the logic, for those people only formula. But in real life, when you become CA, you should know what logic. You should know what logic. Say, today I will teach you something on assets. Listen to me clearly. Are you all listening? Okay. I thought of teaching something, but let me take this as an opportunity to, put something in your brain today. Listen. For example, assume we are purchasing plant and machinery. We are purchasing what? Some mission we are purchasing. Assume the mission we are purchasing on what date? 1st April 2000. Say 2020 we are purchasing. On what date we are purchasing the plant and machinery? 1st April 2020. Repeat, on what date we are purchasing? On 1st April 2020. Sir, how much value we are purchasing? Sir, we are purchasing it for what? 1 lakh. We are purchasing it for what? 1 lakh. So we are purchasing this for 1 lakh, and useful life of this plant and machinery means we will be using, correct? That is called as what? Useful life. That is called as what life? How many number of years you can use it to produce the goods? How many number of years you are going to use this? Clear? That is called as useful life. That is called as what life? More about useful life we will be learning in what? AS10. You are going to learn in what standard? AS10. What is the name of AS10? Is property, plant and equipment. Repeat once again. Property. Assume on 1st April 2020 you are purchasing what? Plant and machinery for how many lakhs? 1 lakh. Plant and machinery for how many lakhs? The useful life is 10 years. What is the meaning of 10 years? We can use this mission for how many years? 10 years to generate what? Benefits. To generate what? Benefits. So you are using for 10 years means lastly how many years? Till 2030 you can use. Till what? When you can use? Till 2030. Hello? Yes or no? After 10 years, the mission, if you sell, it will realize some amount. No, it will realize some amount. No, assume that realizes so much. Say, for example, it is going to realize somewhere 50,000. It will realize, say, 5,000. It will realize how much? 5,000. So, on 2030, after using the asset will become very old, and we are estimating from 2020. We are estimating, if I use this asset for 10 years, if I use the asset for how many years? We are in 2020, correct? We are in what? 2000. If I use it for how many years? 10 years. After using it for 10 years, if I sell, I may realize, tell me, I may realize 5,000 based on current market informations and the valuations. That 5,000 is called as what value? Scrap value. Is called as what value? So, today how much we are giving? We are spending how much? 1 lakh. This 1 lakh is called as original cost. Come on, this 1 lakh is called as what cost, ma? Original cost. Original cost of the machine is how much? 1 lakh. How many years we are going to use? After using it for 10 years, correct? Asset will be new or old? It will be very old. After it is old, still you will keep it in your bureau. Why you will sell it? If you sell it on the day, how much you realize? How much you realize in today's value? In today's value, how much you are going to realize? 5,000. Correct? That's 5,000 is called as scrap value. Kailankadaila pota or amount orala. Kailankada is called as scrap shop. Kailankada is called as what? Scrap shop or waste shop. தெரியல அதனால அதுக்கு பேர் கைலாங்கடை இல்ல ஸ்கிராப். அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்கிராப். That value should be called as what value? Scrap value. That value should be called as what value? So, original cost, listen, original cost is 1 lakh. Scrap value is how much? 5,000. Correct? So, accountancy says, array, you are spending 1 lakh. You are going to use a mission for how many years? 10 years. யூஸ் பண்ணி தேய்ச்சி எத்தனை வருஷம் தேய்க்க போகிறோம்? அதை போட்டு தேய்க்கணும்னா நாட் வாஷிங், தேய்க்கணும்னா யூஸிங். புரியுதா? we are going to use it for how many years? 10 years. அப்போ எத்தனை வருஷம் தேய்க்க போகிற அசட்டை? 10 years தேய்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இயர் தேய்ச்ச, செகண்ட் இயர் தேய்ச்ச, ஓகேவா? தேய்ச்ச மீன்ஸ் யூஸிங். கிளியரா? தேய்ச்ச மீன்ஸ் வாட்? யூஸிங். கிளியரா? ஸோ எத்தனை வருஷம் தேய்க்க போகிறத? 10 years. First year தேய்ச்சி விட்ட, செகண்ட் இயர் தேய்ச்ச, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, லைக் தட் 10 years தேய்ச்சி 1 lakh இருக்கிற அசட் எவ்வளோ ஆயிடுச்சு? அது 5,000 ஆகுதா? அப்போது அசட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? அசட் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? டிக்ரீசிங். ஹவு மச் இஸ் த வேல்யூ ஆஃப் அசட் தட் டிக்ரீஸ்டு? எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிடுச்சா? 95,000. அப்போது மை கொஷன் இஸ்,
Okay, over a period of 10 years. Come on, what is that? Over a period of 10 years, எவ்வளோ asset value decrease ஆகுது? 95,000 decrease ஆகுது. கரெக்டா? That 95,000 is increasing the asset. It is decreasing the value of the asset. It is decreasing the value of the asset. Repeat once again. It is decreasing the value of the asset. Correct? My first question is whether this 95 should be called as 95. This 95 should be called as depreciation. Sir, this 95 is decreasing for 1 year or over a period of 10 years. Correct? We are standing in day one. We are here. By standing here, just imagine how accountancy they framed. I am telling you. What you understand is important. What accountancy thinks is important. What you know is accountancy. What accountancy wants to know is accountancy. What accountancy wants you people to know, that is accounting. What you think is not important, what accountancy thinks is important. Just imagine. Okay va, எனக்கெல்லாம் எப்படி அறிவு வந்து நான் சொல்றேன். I used to imagine. புரியுதல? நான் என்ன பண்ணுவேன், we are standing on what day, for example இந்த screen பக்கமே நிக்கிறேன் பாரு. See, we are standing on what date? 1st April. We are standing on what date? 1st April. How much you spent? 1 lakh pay பண்ணிட்டு என்ன வாங்கிட்டேன்? மிஷன் வாங்கிட்டேன். என்ன வாங்கியிருக்கேன்? மிஷன். By spending 1 lakh, how much I got? 1 lakh worth of mission. This mission I am going to what? I will sell it today itself. What I am going to do? I will be using 1 year or 10 years. When today at what value I purchased for 1 lakh? I am going to use it for how many years? 10 years. After using for 10 years, last time it is giving me only how much? How much value is increasing? Decreasing? 95,000. This 95,000 decreases 1 year decrease 10 years decrease. 10 years decrease. Appo, if this 95,000 is decreasing over a period of 10 years, over a period of 10 years, appo varsha it will decrease some amount, no? Yes or no? 95,000 is 1 year decrease or 10 year decrease? Appo, on an average basis, on what basis? Average basis, assuming we are using same, assuming we are using constantly, assume we are using what? Equal importance we are giving every year. Then if this 95,000 decreases for 10 years, now up per year on an average it would have decreased how much? On an average in a year it is decreasing by how much? 9,500. Assuming we are using constantly, assuming we are what? Constantly every year same number of units only we are producing, not more than that, not less than that. Clear? So every year how much we are going to decrease? 9,500. Like this 10 years it is decreasing. Upon 10 years fall is how much? Purida. Therefore in this particular calculation, who is depreciation for the 1 year? Who is the depreciation? 95,000 10 years 9,500. If someone asks you what is the depreciation for 1 year, means you will say what? This person is called as what? Depreciation. This person is called as what? Depreciation. Actually depreciation is actually from Latin word. It is actually from what? That which gets diluted, that which decreases. Clear? That which is decreasing. They have brought it in English as depreciation. They have brought it as what? Depreciation. When this is called as depreciation, can I call this also a depreciation, or I should not call it as a depreciation? I should not call it as depreciation. Why, sir, we should not call it as depreciation? Is they are telling, array 9,500 is going to depreciate in the first year, but for next 10 years how much going to decrease? 95,000. Therefore depreciated amount going to depreciate. What is that? Therefore that 95,000 which is going to decrease, which is going to depreciate, that 95,000 is called as what? Depreciated, going to depreciate. Depreciated, depreciable. Upon the 95,000 is called as what? Depreciable amount. This 95,000 is called as what amount? So from depreciable amount, repeat once again, from depreciable. What is that? From depreciable amount, if you divide, come on now, from depreciable amount, so if you divide the depreciable amount divided by this 10 years, 10 years is nothing but what is 10 years? Useful life. What is that? Depreciable amount divided by useful life, divided by what life? Useful life, gives you what? Depreciation per annum. Repeat once again, depreciation per. Repeat once again, depreciation per. So what is depreciation? Depreciable amount divided by useful life. Repeat once again, depreciation is equal to depreciable amount divided by, repeat loudly, depreciation is equal to depreciable amount divided by, in our example depreciable amount is how much? Useful life is what? 10 years. Depreciation amount is what? I will ask quickly, you are going to tell me quickly. Depreciation amount?
depreciable amount, useful life, depreciable amount. அப்ப amount to be depreciated 95,000. Tell me amount to be depreciated how much? Depreciation, depreciable amount going to depreciate, useful life, original cost 1 lakh, scrap value. Swamiye, Ayapo, listen to me. Appo depreciable amount divided by useful life gives you depreciation. Appo 95 divided by 10. My question is, this 95 is called as depreciable amount. Correct? 95 is what minus what you said. From 1 lakh you subtracted scrap value. From 1 lakh you are going to subtract scrap value. Then only you got this 95. So 95,000 is nothing but what? 1 lakh minus 5,000. Agreed or disagreed? From that you have divided what? 10 years to get 9,500. So let us alter it little. Clear agana? Therefore depreciable amount 95,000 you got. How did you got? 1 lakh minus 55,000. 1 lakh minus what? 5,000. That 1 lakh minus 5,000 correct? Divided by what? 10 years has given you what? 9,500. Correct? Shall we name everything now? Will you tell me? Shall I write? Hello, will you tell loudly? தலா ஆட்டின்டே இருக்காத, வாய் அன்ட்டு ஒன்று இருக்கு, பேசும் அது, புரியுதா? லவுட்லி. திஸ் 9,500 is called as what? Depreciation is called as what? Depreciation. This side, this 1 lakh is called as what? Original cost is called as what cost? Original cost. 5,000 is called as original cost part 2. Correct? Inadra what? Actually estimate only you can make. Estimate only. Correct? Estimated scrap value. Repeat once again. Estimated 10 years is called as what? Estimated useful life. What is that? Estimated. Appo depreciation is equal to, repeat once again, depreciation is equal to original cost minus estimated scrap value divided by useful life gives you what amount? Depreciation amount. அதனால தான் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? depreciation is equal to original cost minus estimated scrap value divided by estimated useful life. நம்மளுக்கும் வந்தது என்னதான்? original cost minus estimated scrap value divided by what? Estimated useful life. ஜோரா கையை தட்டிடு. அப்போ whether this is formula or logic, logic formula அது actually common sense. Common sense. They are telling about to find depreciation we need what? Original cost minus estimated scrap value divided by what? Estimated useful life divided by what? அப்போ இந்த மாதிரி போட்டோம் you will get what answer? Depreciation answer. You will get what answer? இப்போ question என்னன்னா, what do you mean by cost? What scrap value? Okay, you are able to estimate how much we are going to receive at the end of its useful life. In today's value, if you think what is the in future எவ்வளோ வரப்போகுதுன்னு estimate பண்ணி வர்ற, புரியுதா இல்லையா? Clear. My question is, what do you mean by cost? Original means the first. Clear? Original means what? The first. I don't want the meaning of the word original. I need the meaning for the word cost. I need to know what is the meaning of cost. Don't tell any answer. Think. I'll ask that time you tell. What do you mean by cost? What do you mean by cost? What do you mean by cost? ரெடியா இருக்கீங்களா? மேலே பார்க்கணுமா? அம்மா விபூதி வச்சிருக்கீங்களே, மேலே பாருங்க. நீங்கள் தான் டிவி கிட்ட இருக்கீங்க பாருங்க. இப்படி இல்லை பார்த்தால நீ தான். ரெடி? கொஷின் புரிஞ்சுச்சா? வாட் கொஷின் ஐ ஆஸ்ட்? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேனா? வாட் இஸ் காஸ்ட்? திங்க் பண்ணு. காஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா வாழ்க்கையில்? காஸ்ட் என்றால் என்ன? அவனை லவ் பண்ணாத, பேசாத அவனோட. ஹரிஷே உன் ஃப்ரெண்டுடா, லேட்டாக வந்தானுங்க பாரு, 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கான். அவர் மன்மோகன் சிங், ஒரு அப்துல் கலாம், 2 பேர் பேசுவாங்க. சைலண்டாக இருக்குன்னு தூக்கிட போறீங்களா? ஒரு கொஷின் கேட்டேன். என்ன கேட்டேன்? வாட் இஸ் காஸ்ட்? ரெடியாக இருக்கீங்களா? வாட் இஸ் காஸ்ட் ஆன்சர் பண்ண? அரே அவனை நிறுத்துங்களான்டா. அரே சேட்டே அவனை நிறுத்துறா அவனை. அவன் என்னடா அவன் எழுதிகிட்டே இருக்கான்? வைரமுத்துவாடா நீ? இரான்டா, கண்ட்ரோல்டா இருறா. அப்பா ஐயோ எம்மா. அரே ட்ரெயின் த பிரெயின் ஃபார் CA. கிளியரா? வாழ்க்கையில் புக் எழுதி என்ன பண்ண போகிறீங்க? பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். எக்ஸாமில் புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா, போய் எழுதிட்டு வா பாச்சாலும் அப்படின்ட்டு பிரெயின்லேருந்து எழுதணுமா? அப்புறம் என்னடா, நல்லா நிஜாம் பாக்கு சொக்கா வேற போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கேன் அந்த பக்கம். நிஜாம் பாக்கு யூனோ விட்டுலாம். உனக்கு போய் சொன்ன பாருண்ணா,
யாருக்கெல்லாம் தெரியும் நிஜாம் பாக்கு? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? ரெடியா? கோஸ்ட் என்றால் என்ன? என்னது கோஸ்ட்? கோஸ்ட்னா என்ன? கோஸ்ட் நானே தான் கேட்க போகிறேன். யாராவது சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? சுவாமிநாதன் எல்லாத்தையும் கை தூக்கிடுறாங்க. கோஸ்ட்னா நீங்கள் சொல்ல போகிறீங்களா? தூக்குனதெல்லாம் எந்த டீமு? இந்த டீமு. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? ஹரிணி. காஸ்ட்னா என்ன? சத்தமாக பேசுமா? The price the manufacturer incurs to make the product. ஓகே, ஜோரா கையை தட்டலாம். வேற யாரும் சொல்ல ரெடியா இருக்கீங்க? கோஸ்ட்னா சுவாமிநாதா கையா இருக்கு. நீ கொஞ்ச நேரத்துக்கு இரு, அவரையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, நீங்க நில்லுங்க. கோஸ்ட்னா என்ன? வாட் வி சாக்ரிஃபைஸ். ஜோரா கையை தட்டு. உட்கார. நீ நில்லு. அக்கா நீதான் அக்கா, நில்லு. காஸ்ட்னா என்ன? சத்தமா சொல்லு. அவன் சொன்னது கேட்கலாம் தான் உன்னை நிற்க வச்சிருக்க. கத்தி சொல்லு. கேட்கல, கத்து. கேட்கல, சும்மா சொன்ன. ஜோரா கையை தட்டுறாரே பாவம். Okay, what is cost? What is cost? See, if anyone says cost, don't think what we are spending, amount spent அப்படிலாம் சொல்ல. மாதிரி சொன்னா நீ வந்து சின்ன குழந்தை அப்படின்னு அர்த்தம். நீ சின்ன குழந்தையா? சின்ன குழந்தைலாம் கிடையாதா? நீ சின்ன குழந்தை கிடையாது. சொல்லு, சின்ன குழந்தை கிடையாது சார். நம்ம CA ல இருக்கோம். If anyone is asking what is cost, first word what you have to utter is what you sacrifice is cost. Tell me, what you value we sacrifice is cost. Repeat once again. Value we purchase consideration is cost. Summa sollu. Purchase consideration is what is cost? What we sacrifice. Now ஒரு 3 sentence, say 2 sentence இப்ப கத்துக்கோ. ஸ்டார்டிங்ல இருக்கனால clear-ஆ? What we sacrifice is சொல்லு. Value we sacrifice is cost. Second சொல்லு. Value we sacrifice is cost. Two things. Number 1, sacrifice means what? What we forgo. What we forgo. Clear-ஆ? They are telling, array, for example, you are getting one plant and machinery for how many lakhs? 1 lakh. Correct-ஆ? What entry we used to pass for this? When plant and machinery is purchased, plant and machinery account debit to bank account. Repeat once again. Plant and machinery account debit to. Right, the way in which you have to learn accountancy should change. I am making it very clear in the first class itself of mine. Clear-ஆ? Listen, how we have to see is different. See, they are telling the asset should be recognized. This we'll call it as plant and machinery, which is like, normal language. This is called as tangible asset. It is called as what asset? Or fondly earlier days we used to call it as what assets? Fixed assets. We'll call it as what assets? Fixed asset na fixed ah irukum appdi illa. That which is having form and shape. Puriyadha? Which you can see, touch, everything. Correct, clear agada? Nowadays we have to call it as what? Property. What is the word we have to call? Property, comma, plant, comma, and equipment. What is that? Property, plant, and equipment, which we'll call it as PPE, which we'll call it as dash, which we'll call it as dash, which we'll call it as dash. PPE. They are telling PPE is an asset. Assets will have what? Balance, debit balance. இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், மறந்தான்னு நினச்சிக்கோ, அழுவ நானே கீழே போகிறேன். புரியுதா இல்லையா? You have to remember. Clear? Asset, that is PPE. Repeat once again. PPE should be recognized. Should be what? Recognized. Recognized அப்படின்னா recording. Tell me, recognized na என்னது? What is recording? Passing journal entry. What is that? In accountancy, whenever you see the word recognize, whenever you see word what? Recognize. Recognize means what? Recording. Recognize means what? Recording means nothing but passing journal entry. They are telling PP should be recognized. Recognize means? Recording means? You all know what is journal entry generally? Listen to me. So they are telling PPE should be recognized at
cost. Should be recognized at what, right? What is cost? What you sacrifice is cost. Come on, what you? Listen, what are we sacrificing, sir? Are you all there with me? Are uiroda irkalam takkanu kai thookada? Ready? Uiroda irkalam takkanu kai thooku. Listen, cost. What is cost? What we sacrifice. They are telling to get this mission. Come on, to get that mission. What are we sacrificing? We are sacrificing our bank balance of how much? 1 lakh. We are sacrificing our bank balance of how much, ra? Appo they are telling, array, to get this PP, I am sacrificing. I am forgoing something to get this. Correct? What are we forgoing? Edha vittu kudukra nee? Edha vittu kuduthuta? Bank balance of how much, ra? So you are sacrificing bank balance of 1 lakh. So what you sacrifice is how much? 1 lakh. Therefore they are telling plant and machinery should be recognized at cost. How much you sacrificed? 1 lakh. That is what you have to record. Therefore this 1 lakh from now onwards you have to see as we sacrifice. What we sacrifice. 1 lakh worth we have sacrificed something. Tell me, 1 lakh worth we have sacrificed something. What we sacrifice will be in the credit side because it will decrease the resources. It will decrease what, ra? Resources. If a bank will have what balance? Bank is an asset. Correct? Bank is what, ra? Assets generally will have what balance? Debit balance. If asset decreases, assets will generally show what balance? Debit. If asset decreases, what we have to do? One asset, bank under asset decrease ஆகுது, asset plant and machinery ஆனது ஒன்று increase ஆகுது. அப்போ ஒரு asset increase ஆகுது, இன்னொரு asset ஆகுது decrease ஆகுது. That asset which is increasing should be debited. That asset which is decreasing should be credited. Clear? So what are you sacrificing? 1 lakh you are sacrificing, that you are going to write. Clear? So always remember, many points are there kana. First இது கத்துக்கோ இன்னைக்கு. புரியுதா இல்லையா? So PP should be recognized at cost. What is cost? அப்படின்னா வாட் இஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்குள்ளே நீ ஆரம்பிக்கணும் ஆன்சர். புரியுது இல்லையா? வாட் இஸ் காஸ்ட்? வாட் வி சாக்ரிஃபைஸ். How much we sacrificed? 1 lakh. That is the cost. That is the cost. Clear? So point number 1 is, in this particular thing, depreciation. Okay, depreciation is nothing but original cost minus estimated scrap value divided by estimated useful life. Divided by what life, ra? Estimated. So to get depreciation, to get what, ra? Depreciation, what and all we are taking now? Original cost minus estimated scrap value divided by estimated useful life. What is scrap value? How much you are going to realize in today's values? Correct? Estimated useful life you are estimating. ஒரு மொபைல் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணலாம்? ஒரு மொபைல் யூஸ் பண்றல ஜெனரலா எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணலாம்? 5 years. 5 3 4 ஏதோ சொல்லிக்கலாம். கரெக்ட்டா? ஆக்சுவலா 5 years எஸ்டிமேட்டட் தானா? They are telling, when you yourself you are estimating, people who are doing business, இப்போ சத்யா சாருக்கு இந்த லேப்டாப் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணணும் தெரியுமா தெரியாதா? நான் எஸ்டிமேட் பண்ணலாம். கேமரா எவ்வளோ பண்ணலாம்னா ஐ நோ. கரெக்டாக? சின்ஸ் ஐ எம் டீலிங் வித் திஸ் எவ்ரி டே பார்க்குறதுனால we know what we are doing. As how are you telling this mobiles and all. Likewise every business person will have what, ra? Estimated useful life. Will have what life, ra? எனக்கு எவ்வளோனே தெரில சார், எனக்கு எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணனே தெரில சார்னா, அப்போது கம்பெனிஸ் ஆக்ட் ஸ்கெடியூல் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஸ்கெடியூல் 2ல் ஃபார் ஆல் த அசட்ஸ், majority of the assets ki inna useful life and they are giving one suggestion that can be used. That can be what, ra? Used. Clear or not clear? Array, clear or not clear? Point number 1, why did I start this? Now land has depreciation. No depreciation. No depreciation. Why? Don't say land always appreciates. Muttal thanonu nenipa. Who said land always appreciates? Correct? For example, in the road irukku, naalike enna solranga, government is telling you all vacate, I will break all the buildings in this particular road. I am going to construct one sewage. Enadha? Sewage, drainage ஒன்று கட்ட போகிறேன், பூவும் கட்ட போகிறேன் அப்படின்வான். வேல்யூ வில் இன்க்ரீஸா? இருக்கிறவங்களாம் ஓடிடுவான். கரெக்டாக இல்லையா? டோன்ட் டெல் லேண்ட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். லேண்ட் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் நீ நினச்சிக்கணும். சிமிலர்லி லேண்ட் வில் நாட் இன்க்ரீஸ் லைக் ரேப்பிட்லி ஆஃப்டர் ஒன் கட் ஆஃப் பாயிண்ட். ஆஃப்டர் ஒன் வாட்ரா கட் ஆஃப் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக் டெவலப்டு ஏரியா, இப்போ டி நகர் இந்த வெஸ்ட் மாம்பலம்லாம் ஆல்ரெடி டெவலப்பிங் ஏரியாஸா? டெவலப்டு. கரெக்டாக? அரே எஸ்ஆர்னோ? ஒரு டெவலப்டு ஏரியாவில் லேண்ட் வேல்யூ வில் நாட் அப்ரிஷியேட் தட் ரேப்பிட்லி. புரியுது? ஒரு ஸ்டேஜில் ஸ்டாக்னன்சி வரும். தெர் வில் பி ஒன் ஸ்டாக்னன்சி. எங்கெல்லாம் ஏறும்னா, இப்போ இந்த தாம்பரம் சைடு தான் இஸ் தேர்னா, தாம்பரம் செங்கல்பட்டு தட் குரோம்பேட் ஏரியா அண்ட் ஆல் இஸ் தேர். தேர் வாட் வில் ஹேப்பன்? இட் வில் இன்க்ரீஸ் பிகாஸ் தேர் ஒன்லி லேண்ட்ஸ் ஆர் அவைலபிள். பீப்புள் வில் பி ஷிஃப்டிங் ஃப்ரம் ஹியர் டு தேர். கரெக்டாக? வேர் things are like they are developing, their land will increase rapidly. ஒரு ஸ்டேஜ் மேலே இங்கெல்லாம் என்ன அது ஸ்டாக்னன்சி இருக்கும். என்ன இருக்கும்டா? earlier days 20% increase, now there will be increase of 5%, 10%. புரியுது இல்லையா? இதுதான். ஆனால் இந்த ரியல் எஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க, இவங்களே வாண்டடாக they will inflate everything. That is not the right value. That is not the
right value. Hope you are able to understand what I'm telling. So don't always say, sir, land does not have depreciation because I always appreciate. இனியோட அது நிறுத்திடு, புரியுது இல்லையா? land always appreciates அந்த மாதிரி ஆன்சர் சொல்லுவான், சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. திரும்பி சொல்லு. அரே கண்ணத்துல கையறா புஷ்பா, என பாரு நீ, புரியுதா இல்லையா? ஸோ லேண்ட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்ஸ் அப்படின்னு சொல்லணுமா? கம்முன்னு இருக்கணுமா? நீலேருந்து அது அந்த வார்த்தையே எடுக்கக்கூடாது. லேண்ட் டஸ் நாட் ஹேவ் டெப்ரிசியேஷன் பிகாஸ் லேண்டோட லைஃப் இஸ் அன்லிமிட்டெட். லேண்டோட லைஃப் என்னது? எப்படி சார் அன்லிமிட்டெட் அப்படின்னா, இப்போ இந்த பில்டிங் இஸ் தேரா, பில்டிங் லைஃப் இஸ் ஃபார் வாட்? 10,000 இயர்ஸ் இந்த பில்டிங் இருக்குமா? 10,000 இருந்தாலும் லிமிட்டெட் லைஃபா அன்லிமிட்டெட் லைஃபா? லிமிட்டெட் தான். லிமிட்டெட் மீன்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இருக்கும், கரெக்டாக? பில்டிங்கு இதோட லைஃப் எவ்வளோடா இருக்கும் ஜென்ரலாக? இந்த பில்டிங் நம்ம இருக்கோம்ல, எவ்வளோ இருக்கலாம்? சும்மா எவ்வளோ லைஃப், எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணலாம்? 20, 30, 40 இயர்ஸு. அதுவும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேறு, மேக்ஸிமம் 40, 50 இயர்ஸ் ஆதான். அரே எஸ்ஆர்னோ, அது இப்போ இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம், கரெக்டாக? அரே எஸ்ஆர்னோ அப்படின்னா ஆஃப்டர் தட் இட் வில் பி கோயிங், கரெக்டாக? பில்டிங் வில் கோ, யூ அண்ட் மீ வில் கோ ஆஃப்டர் சம் இயர்ஸ், கரெக்டாக இல்லையா? கரெக்டாக. பில்டிங் போய்டும், நீ நான் போய்டும், தெரில, எல்லாரும் போயிடுவாங்க, புதுசாக திரும்பி போகிறப்பானாங்க, எஸ்ஆர்னோ. ஆனால் வாட் எவர் இஸ் தேர் நோ லேண்ட், லேண்ட் வில் பி கோயிங்கா, லேண்ட் வில் பி லேண்டா? இன்ஃபேக்ட் நம்ம தான் போய் அது உள்ளே போவோம் லாஸ்ட்டில், கரெக்டாக இல்லையா? லேண்டாகவே இருக்கும், கரெக்டாக? பில்டிங் போயிடும், பில்டிங் போயிடும், ஆனால் யார் போக மாட்டாங்க? லேண்டு போக மாட்டாங்க, கரெக்டாக இல்லையா? லேண்ட் வில் பி தேர். திஸ் லேண்ட், வாட் எவர் இஸ் த லேண்ட் பினீத் திஸ் பில்டிங், இட் வாஸ் தேர். வாட் லாஸ்ட் 10 இயர்ஸாக தான் லேண்ட் உருவாச்சா? அது எப்போதுலேருந்தோ இருக்கா? பூமி இருந்திருக்கும், கரெக்டாக? இன்னும் பூமி அழிகிற வரைக்கும் லேண்ட் வில் பி தேர், கரெக்டாக? அப்போ லேண்டோட லைஃப் வந்து லிமிட்டடா அன்லிமிட்டடா? அன்லிமிட்டட். ஏன் சார்னா, பூமி அழியும் போது தான் லேண்ட் இருக்காது, பூமி செதர்னா தான் உண்டு. பூமி வெடித்து செதர்னா தான் எது இருக்காது? லேண்டு. பூமி எப்போ செதறோம், எப்போ வெடி? ஒன்று தெரியும், கீச்சிருவனி தெரியுமா? பூமி எப்போ அழியும் தெரியுமா? உனக்கு தெரியாதா? தெரியாது. அப்போது அது தெரிலனா லிமிட்டடா அன்லிமிட்டடா? அப்போ அது அன்லிமிட்டட்னா அப்போ லேண்டுனது அன்லிமிட்டட். அதனால தான் லேண்டோட லைஃப் என்னன்னு சொல்லுவாங்க? அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டோட லைஃப் என்னன்னு சொல்லுவாங்கடா? அன்லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் யூஆர் பையிங் எ லேண்ட், assume you're buying a land for say ஒரு 100 lakhsக்கு ஒரு லேண்டை வாங்குறேன். How many lakhs you are purchasing a land for? How much? 100 lakh. Assume there is no scrap value. There is no what value? Scrap. ஏன்னா மிஷினா ஏதாவது ஸ்கிராப் இருந்து சேல் பண்ண ஜென்ரலாக 0 இருக்கும். ஜென்ரலாக என்ன இருக்கும்? 0. பட் வெயிட் பண்ண, நான் சொல்கிறது சரியா? ஸ்கிராப் வேல்யூ 0. யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் லேண்ட், டெப்ரிசியேஷன் ஆஃப் லேண்ட் தானே போகிறோம். அஸ்யூம் யூ ஆர் பர்ச்சேசிங் how much? Land for 100 lakhs. You are purchasing land for scrap value 0. Useful life of land is limited unlimited? அன்லிமிட்டட்னா என்ன சிம்பிள் போட்டோம்? 0 போட்டால் இன்ஃபினிட்டி சிம்பிள் போடணுமா? இந்த சிம்பிள் பேர் என்ன தெரியுமா? என்னடா அது? இந்த சிம்பிள் பேர் என்னது? இன்ஃபினிட்டியா 2 0 சேர்த்து விட்டனா? சொல்லு. இன்ஃபினிட்டி, கரெக்டா? ஸோ 100 lakhs minus 0 divided by infinity. So 100 lakhs divided by infinity. Depreciation of land. Come on, what is that? Depreciation of land. Array, anything divided by infinity is what? Infinity is 0. Anything divided by 0 is not defined. Come on, anything divided by 0? Anything divided by infinity is? அப்போ 100 lakhs divided by infinity is 0. அதனால தான் depreciation for the land is always 0. Therefore there is no depreciation for the land. புரியுதா பாருங்க எல்லாருக்கும்? You should justify. Always remember, we must justify. We must what? Justify that land does not have depreciation because land's useful life is what? Unlimited. Land's useful life is what? அது லிமிட்டட் ஆயிடுச்சுன்னா, if land's useful life is limited, then there will be depreciation. Then there will be ஆனால் லேண்டோட லைஃபு எப்போ தான் லேண்ட் இருக்காது? பூமி டப்புன்னு வெடிஞ்சாதான் இருக்காது. அக்ரீடா? அரே சார் நோ. அதுக்கு நீ தேனோஸாக இருக்கணும். அதுக்கு நீ என்னவா இருக்கணும்? தேனோஸ். யூனோ அவெஞ்சர்ஸ் மூவிக்குனா எண்ட் கேமு, தெர் இஸ் ஒன் வில்லன் கால்ட் அஸ் தேனோஸ். இப்படி இருப்பான், ஜைஜான்டிக்காக இருப்பான், ஹல்கே த்ரூண்டு தான் இருப்பான் அவன் முன்னாடி. அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் பார்த்தா இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்? இந்த தேனோஸு, ஓகே ஃபர்கிவ் மீ தட் ஐ எம் டாக்கிங் இன் தமிழ்கனா, லிசன். இந்த தேனோஸ் என்ன பண்ணுவான்? அந்த எண்ட் கேம் ஃபைட்டில் பைத்திய வெறி பிடிச்ச நாய் மாதிரி அயன்மேனை சாத்தின்னு இருப்பாங்கண்ணா. இவனுங்கெல்லாம் சேர்ந்து இவன் அடிச்சுடுவானுங்க. இவன் வெறி ஆயிடுவான் தேனோஸ். கோவத்தில் என்ன பண்ணுவான்னா, கை இப்படி தூக்கி வேற ஏதோ பூமி தெரியும் அந்த மூவி சீனில், அந்த பூமியை உடச்சி விட்டுருவான் பைத்தியக்காரன். புரியுது இல்லையா? அந்த மாதிரி பூமி செதர்னா தான் எதிர்க்காது. அந்த சீன் தெரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? இவனை இந்த பிளானெட்லேயும் ஒருத்தனை அடிக்கணுங்கன்னா அதுக்கு வேற ஏதோ பூமியை உடச்சி விட்டுருவான். அந்த கான்ட்லெட்டில் பவரை காட்ட அந்த மூவியில் எப்படி தேர் இன்டைரக்ட்லி டெல்லிங் தட் இஸ் ஹவு ஹீ இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அயன்மேன்லாம் சிப்ஸ் பேக்கெட்டு. புரியுதா இல்லையா? ஆனால் கடைசியில் யார் தான் தூக்குவான் அவனை?
அயன்மேன் தான் தூக்குவான் அவனை, புரியுது இல்லையா? ஸோ அதனால தான் சைஸை வச்சு யூ கேனாட் டிஃபைன் இட், புரியுது இல்லையா? என்னால் முடியாதட்டு நீ ஏன் நினச்சிக்காத. ஸ்மால் பீப்புள் கேன் டூ பிக் திங்ஸ். கமான், ஸ்மால் பீப்புள் கேன் டூ வாட்ரா. இன்னைக்கு நீ குட்டி குழந்தையா இருக்கலாம், ஆனால் யூ கேன் அச்சீவ் எ பிக் திங் கால்ட் அஸ் வாட்? CA, புரியுதா? ஸோ லேண்டுக்கு எப்போ லிமிட்டட் லைஃபாக இருக்குன்னா லேண்டு சதர்னா தான். லேண்ட் எப்போ சதரும் தெரியாது, அதுக்கு தேனஸ் வரணும், புரியுதா? இல்லை ஹரிஷ் தான் ஏதாவது டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு கான்ட்லெட்லாம் வச்சு முடிச்சு விடணும், புரியுதா இல்லையா? அப்போ கூட அந்த மூவியில் தானஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்கும் தெரியுமா? அது பச்சை கலர் பெயிண்ட் வச்சுக்கணும் ஒன்று இருக்குமே, அது பேர் நம்ம கமோரா. அப்போ கமோராவை கொஞ்ச நாள் காப்பாற்றிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இவன் முடிஞ்சால் பாம்பை காப்பாற்றினே இருப்பான், கடைசியில் பாம்பையும் சாவடிச்சிடுவான், புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உண்டு. கிளியரா நாட் கிளியரா? லேண்ட் ஹேஸ் டெப்ரிசியேஷன் ஆர் இட் டஸ் நாட் ஹேவ் எனி டெப்ரிசியேஷன்? லேண்ட் ஹேவ் டெப்ரிசியேஷனா நோ டெப்ரிசியேஷனா? பிகாஸ் ஆஃப் டேஷ். அப்போ land has depreciation, no depreciation. But land can also have depreciation. சத்தானுங்க, land can also have depreciation. Land generally don't have. நான் இப்படி சொன்னா நீ சொல்லணும்னு அர்த்தம். எனக்கு தெரியாமல் நிறுத்தினு நினச்சிங்கன்னா கொட்டிடுவேன், புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட்லேருந்து நீ எதுவும் பண்ணலாம், நான் எதுவும் பண்ணலப்பா. Land generally don't have, but land can also have when it will have depreciation, when Thanos comes to India. அந்த மாதிரியா? அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி கேவலமாக ஆன்சர் பண்ணக்கூடாது. Land can have depreciation when land life is limited. When land life is water. சார் இப்போது மலை இருக்குது சார், மவுண்டெயின்ஸ் யூனோக்குண்ணா மவுண்டெயின்ஸ் யூனோ சம்டைம் லேண்ட் ஸ்லைட் ஆகும், என்ன சைடு ஆகும்? லேண்ட் ஸ்லைட். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன இருக்கும்? டெப்ரிசியேஷன் இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ரீல்ஸ் பார்த்து எனக்கு அனுப்புனா சாவடிச்சுடுவேன், புரியுதா? அரே தட் இஸ் நாட் லேண்ட், தட் இஸ் வாட்? மவுண்டெயின் ஹில். அந்த மவுண்டெயின்ஸ் உடஞ்சி கீழே வந்தால் லேண்ட் இருக்கலாம், முட்டால். அது எப்படி எனக்கு அனுப்புவேன், புரியுதா இல்லையா? சார் அப்போ டெப்ரிசியேஷன் இருக்கா? உன்னை கொட்டி சின்சான் பண்ணுற மாதிரி ஆக்கிடுவேன் நான், புரியுது இல்லையா? அது டெல்லிங் அதெல்லாம் கிடையாதுரா. when land's life is limited, when land's life is what? When land life is limited, that time depreciation will be there. For example, நான் சொல்கிறேங்கன்னா, for example, you are purchasing a land for 100 lakhs, clear? And useful life is 20 years. Useful life is how many years? 20 years. அப்போது 100 lakhs divided by 20 yearsனா எவ்வளோ வருது? 5 lakhs. எவ்வளோ லேக்ஸ்ரா? கேல்குலேட்லாம் போடாத, கேவலமாக இதில். இது எவ்வளோ? இது 5 lakhs. அப்போது எவ்ரி இயர் லேண்டுக்கு எவ்வளோ டெப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்? 5 lakhs பண்ணிகிட்டே போயிடும், புரியுதா? சார் எல்லாம் ஓகே, மேத்தமெட்டிக்கலி 5 lakhs. லேண்டுக்கு எப்படி சார் ஒரு லிமிட்டட் லைஃப் இருக்கும்னா இருக்கும், புரியுது இல்லையா? when land is taken on lease, when land is taken on lease, அப்போது அது பேர் என்ன சொல்லுவாங்க? லீஸ் ஹோல்டு லேண்ட். சொல்லு அரே ராகவி, வாயா தொற சொல்லு, அந்த லேண்டுக்கு பேர் என்னது? லீஸ். அப்போது இல்லைன்னா நம்ம படித்தது அது என்ன லேண்டு? அதுக்கு பேர் என்ன லேண்டுனா அதுக்கு பேர் ஃப்ரீ ஹோல்டு லேண்டு. டெல் மீ, தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? இப்போ நம்ம வீட்டில் அவர் பேரண்ட்ஸ் they would have purchased certain lands in some areas, or grandparents or உனக்கு தெரியும்ல யாராவது லேண்ட் வாங்கியிருந்தா it will be there. They are called as freehold land. Means you want to do, if you want to construct house, construct, or else leave it. There is no control over it except you. Clear? That is called as freehold land. That is called as what? Life is unlimited. Life is what? Unlimited. Whether you are having, you are selling in future, some other person is having, other life அப்படியே continue ஆகிட்டு இருக்கும். Clear? But assume பண்ணா அதுக்கு unlimited life, there is no depreciation. For that you don't have what? Life இல்லை, like limited life இல்லை, அதனால no depreciation. But assume you are having what? சரி, I am having one land. Okay, I am having one land. Okay வா, இங்கே தான் நான் land வச்சுருக்கேன். And you are the owner of Sarmana Stores, you are the owner of Pothys, you are the owner of RMKV, you are the owner of the Legend. புரியுதா இல்லையா? தெரியும்ல, என் தலை ஏதோ படம் பண்ணுறா போல. ஜெயிலரா? ஜாலியாக இருக்குடா பார்க்கவே, ஓகேவா? ஸோ யூ ஆர் த ஓனர் ஆஃப் த ஷோரூம். ஸோ ஐ எம் ஹேவிங் ஒன் பிக் லேண்ட், ஐ எம் ஹேவிங் வாட்ரா ஒன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே மட்டும் ஏதாவது இஃப் எனி லேண்ட் இஸ் தேர்னா தட் கேனாட் பி கெப்ட் அஸ் வேக்கண்ட், பிகாஸ் ஈவன் இஃப் யூ கெப்ட் வேக்கண்ட், நோ, தீஸ் பீப்புள் வில் கம் அண்ட் அப்ரோச் யூ ஃபார் பார்க்கிங் ஸ்பேஸ். ஃபார் வாட் ஸ்பேஸ்ரா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட லேண்ட் இருக்குது, இந்த தெருவில் லேண்ட் இருக்குது. அஸ்யூம் இன்னும் ஃபேக்டா, யூ நோ தட் துரைசாமி சப்வே பிரிட்ஜ் தெரியுமா? அங்கே தான் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. I am not using it, I am keeping it as vacant. What you people are doing is, you people are coming and asking me, sir, please give me the land. I have money, sir, if you sell. I am telling, I will not sell. Go dabba fellow, like that I am telling. Clear? இப்போ இவன் வந்து இருக்கான்னு வச்சுக்கோடா, ஹரிஷை கூட்டு வந்து பேசுகிறான், புரியுதா இல்லையா?
சும்மாடா அவனை கலட்டாக்க நான் சொல்கிறேன். ஸோ அவன் வந்துட்டு கேட்குறான், சார் ப்ளீஸ் கிவ் மீ திஸ் லேண்டு, இஃப் பாசிபிள் ஐ வில் பர்ச்சேஸ் த லேண்ட். சொன்னா சிக் அதெல்லாம் கொடுக்க முடியாதான்ட்டேன். சார் பார்க்கிங் ஸ்பேஸ் சார், காம்படிஷன் இஸ் வெரி ஹை, பீப்புள் வித்தவுட் பார்க்கிங் வேர் தே வில் பார்க், இஃப் பார்க்கிங் இஸ் நாட் தேர் தே வில் நாட் என்டர் த ஷாப் ஒன்லி. ஸோ வாட் யூ டூ, ப்ளீஸ் கிவ் மீ திஸ் லேண்ட் அட்லீஸ்ட் ஃபார் லீஸ். அட்லீஸ்ட் ஃபார் வாட்? லீஸ். ஓகே, லீஸ் ஐ வில் கிவ், ஃபார் தட் யூ ஹேவ் டு பே மீ லீஸ் ரெண்ட், ஃபார் தட் யூ ஹேவ் டு பே மீ வாட்? லீஸ் ரெண்ட். சரி, how many years lease sir you will give? I'm telling 20 years sir. அவன் கேட்குறான், சரி ஓகே 20 years எடுத்துக்கோ, பட் entire 20 years payment you have to make today. I'm telling எவ்வளோ சொல்கிறேன், entire 20 years oda rent you have to pay me in advance, then you take the land for lease. After 20 years I'll come and take it. Clear na? Clear? So 20 years rent kudukran, mottama assume it came to 100 lakhs. Assume it came to 100 lakhs amount. இப்பே நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்க. கிளியரா? This particular process is called as leasing. It is called as what? I am having the land, I am giving it on lease. You are paying small amount, big amount you are paying. Correct? Now accountancy says you would have paid 100 lakhs. What you people will do know kana, that land for which you are paying 100 lakhs for the lease, in your books you will show it as an asset. You will show it as a, because benefit is 1 year, more than 1 year, more than 1 year nale adu enna dhaan pono. Generally it should go to asset, because asset definition inga படிச்சிருப்பீங்களே ஸ்டார்டிங்ல. கரெக்ட்டா? assets are resources controlled by an enterprise அப்படினு ஒன்னு படிக்கலாம் இனிமேல் படிப்பீங்க. கிளியரா? So benefit is more than 1 year, it is classified as asset. In the name you will write na leasehold land. What you will write? So in your balance sheet what you will do is, in your balance sheet you will show this land as what? Leasehold land. How many lakhs ma? 100 lakhs. Clear? Now this leasehold land you will start using for how many years? 20 years. Appo every year how much we have to decrease? Life is becoming limited. Correct? Appo every year I will charge what? Depreciation of how much? 5 lakh. Appo land can have what? Depreciation. Purida? Appo which land will have depreciation? Freehold land, leasehold land? Leasehold lands. இந்த மாதிரி ஏதாவது பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு they'll get it on lease, or sometimes government itself what they will do na, this land எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, somewhere outskirts of Chennai you are having one big land, say for example some 50 acres of land you are having, ஒன்னும் பண்றதில்ல. Then what happens is Tamil Nadu government will come and approach you, arey you are not using the land, no, correct? That to come to that area after developing it will take some 20 more years. Till that time you give this land, what I'll do, I'll use it as a land filling site. What filling site? Land filling site. இந்த waste இப்போ இந்த தெருவுல குப்பெல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாத்தியாக்கனா, அரே எஸ்என்ன கார்பேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாத்தியா, குப்பெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன அவங்க வீட்டில் வச்சுப்பாங்களா எடுத்து, they have to put it in one place. கரெக்டா? அந்த பிளேஸ் பேர் வந்து லேண்ட் ஃபில்லிங் ஆர் வேஸ்ட் ஃபில்லிங் சைட்ஸ். என்ன சொல்லுவாங்க? லேண்ட் ஃபில்லிங் ஆர். எந்திரன் மூவி பார்த்துருக்கீங்களாங்கண்ணா, ரஜினி மூவி, எந்திரன் 1 ஃபர்ஸ்ட் எந்திரன் ஐஸ்வர்யா ராய் இருப்பாரு பாத்தியா? அந்த மூவியில் பார்த்தா சிட்டி அடிச்சு வச்சுட்டு ஒரு இடத்துல போட்டுருவாங்க பார்த்துருக்கீங்களா? சிட்டி த ரோபோ அந்த இடம் இருக்குது பார்த்தியா, தேடுவான் பாரு அந்த வில்லன் போயிட்டு, அந்த இடம் தான் அந்த குப்பால்ற இடம், லேண்ட் ஃபில்லிங் ஆர் வேஸ்ட் ஃபில்லிங் சைட்ஸ். புரியுதா இல்லையா? அதுக்கும் கவர்மெண்ட் வில் டேக் ஆன் லீஸ், ஃபார் விச் they will pay one amount. For them it is what land? Leasehold land, for which they can charge what? Depreciation, because life is what? Limited for them. Life is what? And amount involved is also very significant amount. 100 lakhs is a small amount, பெரிய amount. Correct? So they will charge it for what? Depreciation. Therefore generally land will have depreciation or will not have depreciation? Why Torada? But land can also have depreciation or cannot? But generally it will not have depreciation because ஒரே டோன்ல சொல்லு. Land will not have depreciation because பத்தல சவுண்டா சொல்லுங்களா. But land can also have depreciation or can never have depreciation? Can have. Another can have provided life is limited. Example, leasehold land. புரியுதா? land filling areas அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா லீஸ்க்கு, அப்போ land will also have depreciation. Correct? So asset should be PP should be recognized at dash cost. Recognized means what? Recording means what? கரெக்டா? ஜர்னல் என்ட்ரினா மீன்ஸ் ரெக்கார்டிங்னா பாசிங் த ஜர்னல் என்ட்ரி. இப்போ நான் கேட்குற ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டாக சொல்ல வளர்னா சாவடிப்பேன் நான். புரியுதா இல்லையா? லிசன், பிபி ஷுட் பி ரெகக்னைஸ்ட் அட் டேஷ். வாட் இஸ் காஸ்ட்? ஒரே டோன்ல சொல்லு. வாட் வி
What we sacrifice is cost. Value we sacrifice is cost. Purchase consideration is cost. Clear? Okay. For this land we have depreciation or no depreciation? Land have depreciation or no depreciation? Or no depreciation. Sollinadu? Why? Can it have depreciation anytime? Yes. When life is? Example? To find depreciation, what are the three components generally required? See, whenever I say generally, in the வார்த்தை ஒன்று சொல்ற மாதிரி generally சொல்லு, generally சொல்லு, திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு, இருமுனாலும் சொல்லு, generally. இந்த மாதிரி நான் generally அப்படின்னு சொன்னாலே there are certain exceptions, there are certain. இப்போ நான் சொன்ன generally land have no depreciation, generally no depreciation. அந்த generally சொல்லிட்டாலே என்ன இருக்கு? Exception will be there. Exception என்னது? எக்ஸப்ஷன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். கிளியரா நாட் கிளியரா? ஸோ தேர் டெல்லிங் ஜென்ரலி காம்போனன்ட்ஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன். காம்போனன்ட்ஸ் ஆஃப் த்ரீ காம்போனன்ட்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். வாட் ஆர் த த்ரீ காம்போனன்ட்ஸ்? நம்பர் ஒன் இஸ் ஒரிஜினல் காஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் எஸ்டிமேட்டட். சிச்சி ஸ்கிராப் வேல்யூ சொல்லாத, எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ. சொல்லு என்னது? காந்தார உன் பக்கத்தில் இருக்கல மேலே பார்க்க சொல்லு, பாரு. எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ டிவைடட் பை சொல்லு estimated useful life. என்ன லைஃப்? estimated. Kana if one person changes in that instead of 0 kana, instead of 0, if I write 10 lakhs na, if I write what ra 10 lakhs, assume 20 years na, what will change? Depreciation amount will change. What will change ra? Instead of 100 lakh, if I write something else, here I am writing something now, what will change? Depreciation change. Appo if one factor changes, what will change? Depreciation will change. If one factor change, what will change ra? Depreciation will change. கரெக்டா? அப்போ ஒருத்தனை கில்லா யாரு கத்துறா? டெப்ரிசியேஷன் கத்துறான். கரெக்டா? இப்போ நீ ஒரிஜினல் காஸ்ட்டை கில்லி மாற்றி விட்டாலும் யாருக்கு வலிக்கும்? டெப்ரிசியேஷன் வலிக்கும். யூஸ்ஃபுல் லைஃபை கில்லி விட்டானா யாருக்கு வலிக்கும்? டெப்ரிசியேஷன் வலிக்கும். அரே எஸ்ஆர்னோ? ஸ்கிராப் வேல்யூ 0 பதிலாக வேற ஏதோ நம்பர் எழுதி கில்லி விட்டானா யாருக்கு வலிக்கும்? அப்போ இவனை கில்லா அவன் கத்துவானா, பக்கத்தில் இருக்கும் கத்துவானா? பக்கத்தில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த 3 பேர் இருக்கான் பாரு. யாரு? ஒரிஜினல் காஸ்ட், எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ, எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். சொல்லு. ஒரிஜினல் காஸ்ட். இந்த 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெப்ரிசியேஷன். சொல்லி என்ன சொல்லுவாங்க? ஃபேக்டர்ஸ். யூ ரிமெம்பர் இன் யுவர் 11th ஸ்டாண்டர்ட் டெப்ரிசியேஷன் சாப்டரில் தியரிஸ் பாயிண்ட்லாம் இருக்கும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெப்ரிசியேஷன் அப்படின்ட்டு ஒரு 4 மார்க் 5 மார்க்ஸ் கண்ட கர்மத்தையும் எழுதிட்டு இருப்பேன். கரெக்டாக? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படின்னா இவனை கில்னா டெப்ரிசியேஷன் கத்துனா அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். இவனை கில்லி அவனுக்கு வலிக்கவே மாட்டேங்குதுன்னா அதுக்கு பேர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கா நாட் அஃபெக்டிங்கா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்னா இவனை கில்லி விட்டா அவன் கத்துறான்னு வச்சுக்கோ டெப்ரிசியேஷன், அப்போ அஃபெக்டிங் ஃபேக்டர். என்ன ஃபேக்டரா? அப்போ இந்த 3 பேர் தான் யாரை அஃபெக்ட் பண்ணுறானுங்க? டெப்ரிசியேஷன். அதனால தான் தீஸ் 3 ஆர் கால்ட் அஸ் வாட்ரா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெப்ரிசியேஷன். தேர் கால்ட் அஸ் வாட்ரா ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எங்கெல்லாம் நீ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பார்த்தனா, இஃப் சம்திங் ஹேப்பன் சம்மன் எல்ஸ் இஸ் ஷவுட்டிங், அதுக்கு பேர் தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். அது பேர் தான் என்னது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெப்ரிசியேஷன். மை கொஸ்டின் இஸ் வெதர் டெப்ரிசியேஷன் இஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸ்? Depreciation, expense or loss? How many of you say expense? Okay, raise your hands. How many of you say expense? Depreciation is an expense. Kai தூக்குங்க. Okay. Kai தூக்காதவங்கள நில்லு. Kai தூக்கல. Those who did not raise the hand, stand up. Kai தூக்காம நானே 2 பேரை பார்த்தா சாவடிப்பேன். நில்லுங்க. ராகவி, எதுக்கு கை தூக்குன? எதுக்குமே கை தூக்கல. இஸ் தேர் எனி டிஃபரெண்ட் ஆன்சர்? ஓகே, டெப்ரிசியேஷன் இஸ் லாஸ். அவன்லாம் கை தூக்கு. எதுக்குமே கை தூக்காம சில பேர்லாம் இருக்கே, கை தூக்கு. நீ ஒன்று பண்ணு, இப்படி நில்லு ஏசுனாதர் மாதிரி. நான் தூக்கி செவுத்துல அடிக்கிறேன். நாங்கெல்லாம் கும்பிட்றோம் மெழுகுவத்தி எல்லாம் ஏற்றி. டெப்ரிசியேஷன் இஸ் எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸ்? வை? சம பாயிண்ட். ஆனால் இதுதான் அக்கௌண்டன்சியே. ஓகேவா? சொல்லியிருக்கேன் நாங்களா ஃபவுண்டேஷனில் என்னைக்காவது? நான் இன்டருக்கு வாங்க சொல்கிறேன்னா, ஓஹோ, டெப்ரிசியேஷன் இஸ் அன் எக்ஸ்பென்ஸா லாஸா? லாஸ் தானே. இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs ஒர்த் ஆஃப் கார் வாங்கியிருக்கேன். 10 years நான் ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்கண்ணா. வருஷம் ஹோ மச் இஸ் டெப்ரிசியேஷன்? 1 lakh. கரெக்டா? டெப்ரிசியேஷன் என்னது? டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் தி அசட். டிக்ரீஸ் இன் த
டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்னா என்னது? லாஸ் தானே. அப்புறம் ஏன் எக்ஸ்பென்ஸ் சொல்கிறீங்க? எக்ஸ்பென்ஸ்னால் வாட் யூ ஸ்பெண்டு, கரெக்டாக? தென் shall I tell you? Shall I tell you something? How accountancy, இதுதான் உனக்கு டேக் அவே இன்னைக்கு. இதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் கிளாஸை. டைம் என்ன? 11:40. கிளியரா? டைம் என்ன? 10:40. சாரி, 11 o'clock தானே கிளாஸ் முடியுது. 20 minutes நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், என்ஜாய் பண்ணி. உனக்கு நம்பி இதெல்லாம் சொல்லி தரலாமாடா? அடுத்த கிளாஸ் நான் வந்து கேட்டோன்னே ஆமாம்ல ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு பார்ப்பேன், எனக்கு நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா? இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. ஓகே லிசன். ஏசுநாதா என்னை காப்பாற்று. லிசன் டு மீங்கண்ணா, லிசன். அரே இருக்கீங்களா எல்லாரும்? யாராவது இப்போ நான் சொல்லும் போது டிவியேட்டான வேப்பில் எடுத்து அட்டின்னு அடிப்பேன் நான் வந்து. புரியுதா இல்லையா? லிசன் டு மீங்கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், வி ஆர் பர்ச்சேசிங் வாட் asset on 1st April 2020. On 1st April 2020 ஒரு plant and machinery we are purchasing. How much cost அப்படின்னா, assume we are paying how much? 1 lakh. We are paying how much ra? Listen, accountancy sees this 1 lakh as what? Asset. Why it is seen as asset? Why it is seen as asset? Shall I tell you why it is seeing the asset? எப்படி accountancy பார்க்க நான் சொல்லிட்டேன், சொல்லாமா இல்லையாடா உன்னை நம்பி? சரி, இப்போ கவனிக்கணும். இப்போ கவனி, நான் இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் இங்கே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் வி வாண்ட் டு ஸ்டார்ட் டீச்சிங். வி வாண்ட் டு வாட்? நான் இல்லை, யாரையா கூப்பிட்றேன். ஓகேவா? யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, நீ வாடா. நான் எப்பயுமே சைனா ஜப்பான் அப்படின்னு கூப்பிடுவேன். நீ வா இங்கே. ஓகே, ஜோரா கை தட்டி அனுப்பி விடுவானே. விஜய் எங்க? விஜய் விஜய் எங்கடா? காலேஜ் போயிருக்கானா? எங்கே இருக்கான்? காலேஜ் போயிருக்கானா? ஓகே லிசன், உன் பேர் நான் மறந்துட்டேன்டா. ரோஷன். மூஞ்சி காட்டு எல்லாருக்கும். ஓகே, இவன் ரோஷன். ஹீ இஸ் ஃப்ரம் இந்தியா. கிளியரா? லிசன் டு மீங்கண்ணா, லிசன். ரோஷன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் வந்து என்கிட்ட சார் அந்த மாதிரி ஆன்லைன் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் ஈவினிங்ஸு, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறேன், ஆனால் ஆன்லைனில் தான் டீச் பண்ணோன்ட்டு யார் ஆசைப்பட்றா? ரோஷன் ஆசைப்பட்றான். சரிடா ரோஷன், நான் ஆன்லைன் டீச் பண்ண லேப்டாப் அதெல்லாம் வேணும்னா கேமரா, லேப்டாப் எந்த இருக்குன்னு எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வேறு யூஸ் பண்ணிக்கிறேன், உனக்கு கேமரா மட்டும் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். ரோஷன் என்ன பண்ணிட்டான், கேமராலாம் தேடிட்டு இருக்கான் ஆன்லைனில், OLXல அது மாதிரிலாம் தேடிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? சும்மா சொல்லு, இதில் OLXல காஸ்ட்டெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. கிளியரா? ஸோ வாட் ஈ செட்டு, சார் என்னால் அவ்வளோலாம் பே பண்ண முடியாது, இப்போ தான் ஸ்டார்ட்டு, யாராவது ரெண்டலுக்கு கொடுக்குறாங்கன்னா வாங்கித்தாங்க சார், நான் ரெண்டலுக்கு ஐ கெட் இட் அப்படின்னு யார் சொல்கிறா? ரோஷன். சொல்லு, உன் பேர் தானே ரோஷன்? ஓகே, ரோஷன் ஹே அப்படின்ட்டு ஒருத்தர். கிளியராக கடா? சரி, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தோம். ஓகேவா? யாரோட கான்ட்ராக்டை கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் தான் வாங்க. அந்த அக்கா பேர் என்ன? கேரளாவா? தெரியல. அரே இங்கே வாங்க, இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. உங்கள் பேர் என்ன? கேட்டுதா? சுப்பலக்ஷ்மியா? கேட்டுதா? சரி, சுப்பலக்ஷ்மி உங்கள் மூஞ்சை காட்டிட்டு போயிடுங்க. இங்கே இவங்க தான் சுப்பலக்ஷ்மி. சீக்கிரம் வாங்கடா, வராமல் போயிட போகிறேன், ஜோக் ஆகிடும் வாழ்க்கை. இவன் பேர் என்னது? சுப்பலக்ஷ்மி. நீங்கள் போய் அங்கே நில்லுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு கேமரா வேணுங்கண்ணா. ஹீ கேனாட் அஃபோர்ட் த கேமரா பிகாஸ் கேமரா ப்ரைஸ் வந்து 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோ. எவ்வளோ இருக்குது? 1 lakh. இப்போ இவன் தான் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான், CAவில் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கான். 1 lakh இவனால் இது பண்ணவங்க கடத்தின்னு வந்துடுவானா எங்கேயாவது? அது மாதிரிலாம் பண்ண மாட்டான். நல்ல பையன். ஏய் அரே சில்லி சிக்கன் அது மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல. பாரு, கவனிக்கணும். 1 lakh now he cannot afford it. What he did is, நான் எடுக்க நான் அந்த ரெண்டல்லாம் கொடுத்துறேன் சார். நம்ம யாராவது வந்து கேமரா இருக்கான்ட்டு நான் சொன்னேன், டேய் இந்த சுப்பலக்ஷ்மி இருக்குடா, கேமராலாம் அவளும் கிளாஸஸ் எடுக்கிறா, புதுசாக ஒரு கேமரா வாங்கியிருக்கா, பழைய கேமரா இருக்கான்னு வாங்கு அப்படின்னு. ஸோ சுப்பலக்ஷ்மி கால் அடிக்கிறான். கால் அடி. ட்ரிங் ட்ரிங். ஹலோ. கால் அடிக்காம ஹலோ, நீ கால் எடு, நீ கால் எடு. ஜாலியாக இருக்கும் பாரு, பேசு. பைத்தியம், கேமரா இவன் வேற ஆடிட்டு இருக்கான்டா. அவன் இது ஜாலியா இருக்கிற. ஹலோ. ஓகே, ஆடாம இரு. ஹலோ. போன் எங்க? போன் இல்லாம ஹலோ பண்ணிட்டு இருக்கான். சொல்லு. 3 2 ஸ்கிட் ரெடியாரு? ரெடியா? ஹலோ, கேமரா வந்து ரெண்டல்ல விக்கிறீங்கன்னு சொன்னாங்க. என்ன பேசுறான்? என்ன சொல்றே தெரியல சார். இதடா பேசுறான். டேய் இதடா, டேய்
லஸ்ஸி கிசி கொடுக்கடா உனக்கு கொஞ்சம் பதறா இரு பேர் கேளு. நீங்களே எனக்கு மேல வாங்கிக்கிறீங்களா? நீ கிளாஸ் எடுக்கிற. ஹலோ ஹலோ சுப்புலட்சுமி தூங்கி எச்சு கரெக்டா பதில் சொல்றான் டைலாக். ஹலோ கேமரா ரெண்டுல இருக்கியா? தமிழ் மறந்துச்சு. டேய் நானே டைலாக் சொல்ற பைத்தியம் என்ன சொல்றானே புரியுமோ. ஃபர்ஸ்ட் சொன்னா அப்படின்றான். ஹலோ சொல்லு. நீ என்ன இப்படி வச்சு சொல்லுவியா? சொல்லு ஹலோ. சொல்லு ஃபர்ஸ்ட்ல இருந்து வா வா வா. நீ ஃபியூச்சர்ல நான் சொல்றேன் சிங்கிளாவே இருந்துரு. ஏன்னா இவனை ஏதாவது மோட்டிவேட் பண்ணி தெருவில் யாராவது லவ் பண்ணுற போகிறான். ஏன்னா இவன் ஃபோன் பண்ணி ஹலோ பண்ணிட்டு மச்சான் நீயே பேச அப்படின்ற. புரியுதா? நீ அதெல்லாம் பண்ணாத. காரணம் இவனை கொஞ்சம் ஆஃப்டர் இன்டர் கூட நம்ம இதில் வை, ஏன்னா கஷ்டம் இவன். புரியுதா? ஸோ ஹலோ மேடம் கால் எடுங்க. மேடம் உங்ககிட்ட பழைய கேமரா ஒன்று இருக்குன்ட்டு சத்யா சார் சொன்னாங்க. இப்போ ஏதோ புது கேமரா வாங்கியிருக்கீங்களா? இல்லைன்னு சொல்கிற போகிற டைலாக் என்னால் சொல்ல முடியாது கான்செப்டை. ஓகே பழைய கேமரா வச்சுருக்கீங்களா? எத்தனை வருஷம் முன்னாடி அது வாங்கியிருக்கீங்க? 5 இயர்ஸா? சரி இப்போ அந்த கேமரா எனக்கு வேணும், ரெண்டலுக்கு தரீங்களா? ஆமான்னு சொன்னால் தான் என்னால் எக்ஸாம்ஸ் கண்டினியூ பண்ண முடியும். இல்லை இல்லை முடிச்சு விட்ற போகிறேன். புரியுதா? ஓகே தரீங்களா? எவ்வளோ ரெண்ட்டு? 5,000. தெய்வம். ஓகே எவ்வளோ ரெண்ட் இல்லது? 5,000 சார். மந்த்லியா இயர்லியா? மந்த்லியா? நம்ம என்ன பண்ணுறோம், நெகோஷியேட் பண்ணுவோம். அக்கா காலில் ஊந்துருவான், போயிடாதரா காலில் ஊந்து மொத்தமாக டீல் எப்படி முடிச்சிருக்கான் தெரியுமாக்கண்ணா? வருஷத்துக்கு 10,000 தான் பே பண்ணிட்டு டீலை முடிச்சிருக்கான். வருஷத்துக்கு எவ்வளோ தான் பே பண்ண போகிறான்? 10,000 தான் பே பண்ணிட்டு யார் இந்த சில்லி சிக்கன் பேசியிருக்கான். புரியுதா இல்லையா? ஹலோ டீலை மட்டும் முடிச்சிட்டானா? ஸோ இயர்லி வாட் இஸ் த ரெண்டல் இன்கம் ஹி இஸ் கோயிங் டு பே? எவ்வளோடா? 10,000. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அசட் அனுப்பி விட்டா. கரெக்டா? அசட்டை அனுப்பி விட்டாங்கன்னா எல்லாம் செட் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்கிறான் இவன். ஓகேவா? ரோஷன் பின்னபுடி. ஏய் என்ன குழந்தையா சும்மா அப்படியே எழுத நடி. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கடா, உன் பக்கத்தில் நான் தான் நிற்கக்கூடாது போல. ஸோ இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அசட் வந்துச்சா? ஆமான்னு சொல்லுங்கடா. அசட் தெரியுதா? கேமரா தெரியுதா? சரி ஃபர்ஸ்ட் டே அனுப்பியிருக்கான். ஆன் 1 April 2020. ஆன் 1 April 2020. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக வேலை செய்கிறான். அசட் யூஸ் பண்ணதுக்கு ரெண்ட் கொடுக்குறான். போய் கொடுத்துட்டு வா, சும்மா ஆக்ஷன் அது பண்ணு. போ 10,000 கொடு, திருப்பி வா. 10,000 எடுத்துக்கினியா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ பே பண்ணியிருக்கான் சொல்லு. ஃபர்ஸ்ட் இயர் ஹி பெய்ட் ஹவு மச்ரா? 10,000. கரெக்டா? அரே எஸ் ஆர் நோ? ஸோ கேமராக்கு ஹி இஸ் பேயிங் ரெண்ட். கேமராக்கு ஹி இஸ் பேயிங் வாட்ரா? ரெண்ட். செகண்ட் இயரும் டீச் பண்ணுறான். போய் செகண்ட் இயரும் ரெண்ட் பே பண்ணிட்டு வா. போ திருப்பி வா. நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது என்ன ஆகும்? தேர்ட் இயரும் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறான். தேர்ட் இயர் ரெண்ட் பே பண்ணிட்டு வா. சார் இல்லை சார் 10,000 தானே, அவ்வளோதான். அவன் எதாவது கேட்டால் கொட்டி விட்ருவோம் நாங்கள். புரியுது இல்லையா? ஸோ 10,000. ஃபோர்த் இயர் போ பே பண்ணிட்டு வா. போடா. ஃபிஃப்த் இயர். நீங்கள் சொல்லுங்கடா. ஃபிஃப்த் இயர் பே பண்ணிட்டு வா. நீங்கள் சொல்லுங்கள், டைலாக் சொல்லுங்கள். பே பண்ணிட்டு வா. சிக்ஸ்த் இயர். செவன்த் இயர். நீ அங்கே இருக்காத, வா நீ இப்படிக்கா வா, நில்ல என் பக்கத்தில். என்ன இயர் நம்பர் 7. டைலாக் சொல்லு. ஏய் இவனடா வா. ஏய் நில்றா. ரோஷன் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்துருக்காடா. இயர் நம்பர் 8. அவனுக்கு சொல்லுங்கடா, அவன் பதறான் அவன். இயர் நம்பர் 8 போ பே பண்ணிட்டு வா. இயர் நம்பர் 9 பே பண்ணிட்டு வா. இயர் நம்பர் 10 பே பண்ணிட்டு வா. ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்றான். இல்லை ஜோரா கையை தட்ட ரோஷனுக்கு. ஓகேவா? மொத்தமா ரோஷன் எவ்வளவு பே பண்ணிருக்கான்டா? 1 lakh பே பண்ண. மொத்தமா ரோஷன் எவ்வளவு பே பண்ணிருக்கான்? கரெக்டா? எவ்ரி டைம் இஸ் மேக்கிங் த பேமெண்ட். வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி ஹில் பாஸ்? ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ரிப்பீட் ஒன் செகண்ட்ரா. ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு வருஷா வருஷம் ரெண்ட் பே பண்றான். வருஷா வருஷம் பிஎன்எலுக்கு என்ன பண்றான்? ரெண்ட் அப்படின்னு 10,000 எடுத்துன்னு போறான். ரெண்ட் எவ்வளோ எடுத்துன்னு போறான்? எக்ஸ்பென்ஸை 10,000 எடுத்துன்னு போறான். கிளியரா நாட் கிளியரா? இப்போ ரோஷன் பார்த்தான் இது. ஓகேவா? ரோஷனோட கதை முடிஞ்சிச்சு. ரோஷனை அனுப்பி விட்டுடலாம். புரியுது இல்லையா? ரோஷன் ஜோரா ரோஷன் கையை தட்டு. ரோஷன் மறுஜன்மம் எடுக்கிறான். என்னது? ரோஷன் மறுஜன்மம் எடுக்கிறான். அதே சுப்புலட்சுமி அதே சத்யா சார் தான் மறுஜன்மம். ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திருப்பி பிறக்கிறான். ரோஷன் திருப்பி பிறந்து வா. ரோஷன் எங்க? ரீபர்த். அண்டர்டேக்கர் வராம பாரு. வா வா. வாடா நீதாடா.
வாடா. இப்போ ரோஷன் வந்து என்ன சொல்றான், அதே மாதிரி தான் நடக்குது, புரியுது இல்லையா? தெரியல, லூப்ல போயிட்டே இருக்கும். அதே வருஷம் இப்போ புது ஜென்மத்தில் இருக்கும், யாருக்கும் தெரியாது, அதே சீக்வன்ஸ் தான் நடக்குது. இவன் சொல்றான் டியூஷன் எடுக்கணும் சார், கேமரா வேணும். திருப்பி சொல்ல சுப்லக்ஷ்மி இருக்காடா, காலடி அலோ கிலோ அப்படின்னா. இப்போ உஷாரா வேணா தெரியுமா இருக்க நான் சொல்றான், சார் போன ஜென்மம் இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சுச்சுவேஷன்டா, போய் நான் பே பண்ண வச்சிங்களே, போன ஜென்மத்தில் தான் நான் ஏழை, லாஸ்ட் ஜென்மத்தில் தான் ஐ எம் வெரி poor fellow. This ஜென்மம் I am a CA. I am a CA. CA will have money, he will not have money. He have money. He have what? Now Roshan says, இந்த 10,000 கொடுத்து பே பண்ணலாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது சார், காலர் அப்படின்றான். என்ன சரி நான் கால் பண்ணேன், சுப்புலக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்றேன். ஹலோ சுப்புலக்ஷ்மி இவர் ஏதோ பேசணுமா அப்படின்னு அப்படின்னு கொடுத்துட்டான். இவன் சொல்கிறான், சார் நாளாக இல்லை நீங்களே பேசுங்க. என்னடா பேசணும், 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ மொத்தம் ரெண்ட்டுன்னு கேளுங்க சார்ங்க. 10 இயர்ஸ்க்கு எவ்வளோமா மொத்தம் ரெண்ட்டு? 1 lakh. கரெக்டாக? இவன் என்ன பண்ணிட்டான், கொழுப்பு பிடிச்சவன், போயிட்டுனா அந்த மூஞ்சியை 10 தடவை பார்க்க முடியாது, நீங்கள் 10 தடவை என்னை வந்து வச்சு அனுப்பி விட்றீங்க, கால் வலிக்குது. Today I am having money. What is that? Today I am having money. So what happened அப்படின்னு பார்த்தா year number 1 on not even year number 1, on day 1 itself, on what itself ra, day 1 itself இவன் என்ன பண்ணிட்டான், year 1 year 2 சொல்லிட்டே வா, year 1 year 2 year 3 year 4 year 5 year 6 7 8 கரெக்டா, year number 9 and year number 10. 10 வருஷத்தோட ரெண்ட்டு இவன் என்ன பண்ணிட்டானாக்கனா, எவ்வளோ டோட்டல் ரெண்ட்டு? 1 lakh. டோட்டல் ரெண்ட் எவ்வளோ? 1 lakh. எல்லா இயரோட ரெண்ட்டு கிளப் பண்ணி டேவனே என்ன பண்ணிட்டான், பே பண்ணிட்டான். அப்போது இந்த 1 lakh he is paying நோக்கனா 10,000 into 10 years இருக்குது பார்த்தியா, எவ்வளோ அது? 1 lakh. இந்த 1 lakh ஆனது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ரோஷனோட புக்ஸில் இன்னும் என்ட்ரி ஞாபகம் இருக்கடா, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? என்ன என்ட்ரினா, டே 1 அன்னைக்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அசட். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி என்ன, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், பிகாஸ் ஹி இஸ் பேயிங் ஃபர்ஸ்ட் ஹி இஸ் பேயிங்கா, ஹி இஸ் நாட் பேயிங்கா, ஹி இஸ். இப்போ என்ட்ரி என்ன போடுவான், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ பே பண்ணிட்டான்டா? 1 lakh பே பண்ணுறான். எவ்வளோ பே பண்ணுறான்டா? 1 lakh பே பண்ணிட்டு இவன் சொல்கிறான், இப்போது வாட் ஐ பெய்ட் இஸ் நாட் ஃபார் த ரெண்ட். நான் என்ன சொல்ல, 1 lakh நம்ம பே பண்ணலாம், அசட்டை கொடுத்துட சொல்லுங்கள் சார். என்னது? அசட்டை கொடுத்துட சொல்லுங்கள், மறந்துட சொல்லுங்கள். இனிமேல் எந்த தான் இதோட அசட் ஓனர்ஷிப் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா சம்திங் ஐ பேயிங் இன் அட்வான்ஸ். நோ, கிவ் மீ தி ஓனர்ஷிப், கிவ் மீ த ஓனர்ஷிப் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், 10 இயர்ஸும் சேர்த்து ஒரே பேமெண்ட்டாக கொடுத்து அவளை போய் உட்கார சொல்லிட்டான். புரியுதா? இப்போ அசட் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இவன் கண்ட்ரோலில் இருக்குது. ஓனர்ஷிப் ஆல்சோ ஹி ஆல்சோ காட் வாட்ரா, ஓனர்ஷிப் ஹி காட். வாட் ஹி காட்ரா? ஓனர்ஷிப் ஹி காட். அப்போது அக்கௌண்டன்சி என்ன சொல்லுதுன்னா, இதை ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸாக பாரு. என்ன எக்ஸ்பென்ஸாக பாரு? ப்ரீபெய்டு. அப்போது இந்த பிளான்ட் அண்ட் மிஷனரி வாட் எவர் ஹீ இஸ் கெட்டிங் நோக்கனா, ஜென்ரலி வென் நீ கெட் பிளான்ட் அண்ட் மிஷனரி வாங்கி ஓனர்ஷிப் வந்துச்சுன்னா என்ன என்ட்ரி போட்ட, பிளான்ட் அண்ட் மிஷனரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன், இதானே என்ட்ரி போட்டுருவேன். கரெக்டாக எவ்வளோ போடுறாங்க, பிளான்ட் அண்ட் மிஷனரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், how many lakhs? 1 lakh. Accountancy sees this plant and machinery as, repeat once again, accountancy sees this plant and machinery not as plant and machinery. Accountancy, what you see is important and what accountancy sees is important. What அக்கௌண்டன்சி, நீ உன் கண்ணுக்கு அது பிளான்ட் அண்ட் மிஷனரியாக தெரியுது, ஆனால் அக்கௌண்டன்சியோட கண்ணுக்கு அது வேற ஏதோ தெரியுது. என்னவா தெரியுது சார்? நான் அக்கௌண்டன்சி சீஸ் திஸ் 1 lakh as ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். அக்கௌண்டன்சி சீஸ் திஸ் as what எக்ஸ்பென்ஸ்ரா? அப்படின்னா எல்லா அசட்ஸையும் அக்கௌண்டன்சி இஸ் சீயிங் லைக் வாட்? ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். சின்ஸ் யூ ஆர் ஹேவிங் மணி பவர், அக்கௌண்டன்சி சீஸ் ஆல் த மந்த்லி ரெண்ட் யூ ஆர் பேயிங், ஆல் த இயர்லி ரெண்ட் யூ ஆர் பேயிங் இன் day 1 itself to get the ownership, to get the ஓனர்ஷிப். அவன் மூஞ்சியை பார்க்க விருப்பம் இல்லை, அவள் கண்ட்ரோலில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு தானே மொத்த அமௌண்ட் பே பண்ணிட்டு உக்காந்துட்டேன். அப்போ அக்கௌண்டன்சி சீஸ் அசட் இஸ் சீன் அஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸா? அசட் இஸ் சீன் அஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். இனிமேல் உன் கண்ணுக்கு அசட் என்னவா தெரியணும்? ப்ரீபெய்டு. அப்படின்னா 10 வருஷத்தோட எக்ஸ்பென்ஸை நம்ம இன்றைக்கே நம்ம பே பண்ணுறோம். புரியுதுல? ஏன்னா we are not interested to go, we are having money power and we want full control. We want what control? ஃபுல் கண்ட்ரோல். புரியுது இல்லையா? இப்போ ரெண்ட்னா திருப்பி அவன் ஏதோ வந்து பார்ப்பா, செக் பண்ணுவா, ஏன் இப்படி பண்ணான்ட்டு கேட்பான். எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் மொத்த அமௌண்ட் பே
சொல்லிவிட்டு வாயை லாக் பண்ணிடுறேன். கரெக்டா இல்லையா? அண்ட் ஐ கெட் கண்ட்ரோல் ஆல்சோ. ஐ கெட் வாட் ஆல்சோ த கண்ட்ரோல். ஓனர்ஷிப்பும் நான் வாங்கிடுவேன். புரியுது இல்லையா? அப்போ நீ என்ன என்ட்ரி போட்ட? பிளான்ட் அண்ட் மிஷனரி டு பேங்க். ஆனால் அக்கௌண்டன்ஸ் இது எப்படி பார்க்குது? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ரிப்பீட். வாட் அக்கௌண்ட்ரா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். புரியுதா இல்லையா? அப்போ இனிமேலும் அசெட் உன் கண்ணுக்கு என்னவா தெரியணும்? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். கிளியரா நாட் கிளியரா எவ்ரி ஒன்? இப்போ கவனிக்கணும். சரி சார், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் டு பேங்க் நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கு என்ட்ரி போட்டோம். வி ஹவ் பாஸ்ட் ஒன் என்ட்ரி ஆன் வாட் ஆன் டே நம்பர் 1 itself. What is the entry we passed? Prepaid expense to bank account. சரி, now first year we are using. கரெக்டா? what we would have done is in day 1 in what எல்லாம் கவனி. நான் எப்படி யோசிக்கிறேன், how accountants is thinking, that is what is important. On day 1 what is the entry we passed? Prepaid expense account debit to, come on, prepaid expense account debit to bank account. What is the meaning of prepaid expenses? I have paid 1 lakh. I have to receive the benefit for how many years? 10 years. கரெக்டா? அதனால தான் I am writing it as prepaid expense. Prepaid expense is an asset. Repeat once again. Prepaid expense is a asset. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, in future I am having right to receive a benefit. Repeat once again. In future I am having what? Right to receive a benefit from that particular asset. For how many years I have to receive benefit? 1 year or 10 years? When you are having right to receive an asset, that too this right is for 1 year or 10 years? 10 years. More than 1 year andha asset maarum. Correct? So when I write prepaid expense, it is an asset. Why it is an asset? Because I am having right to receive benefit. Repeat once again. I am having what? அரே நான் சொல்றது இம்பார்ட்டன்ட் நாலேஜ். வாழ்க்கையில் அப்படி பார்த்துருக்கவங்க கூட மாட்டேன் நீ. புரியுது இல்லையா? ஸோ அக்கௌண்டன்ஸ் இஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அசெட். வை இட் இஸ் சீயிங் as அசெட்னா, யூ பெய்ட் இன் அட்வான்ஸ் நவ். கரெக்டா? means once you pay the prepaid, once you pay the amount, you are having right to receive benefits. Correct? You are having what? Right to receive the benefits. Appo when you are having right to receive the benefits in future for how many years? 10 years. Correct? Seri, now you are using the asset. Now you are using the asset. On day 1 what was the entry you said? Prepaid expense account debit to bank account. Poi account ko prepaid expense account debit to bank account. Appo aniki if I prepare a balance sheet, if I prepare a balance sheet on day 1 itself, chumma I am telling, okay va? Randomly if you prepare balance sheet on day 1, randomly if you prepare what balance sheet on day 1, prepaid expenses theriyudha appa? Yes or no? How many lakhs you are saying? 1 lakh. This 1 lakh is what? Asset or a liability? Why it is an asset? Because you are having right to receive benefit for 1 year or 2 year or 10 years. Last long உட்காந்துருக்கீங்க. 1 year or 2 years or 10 years? நீங்க தான். how many years? 10 years. அப்போ உன் கண்ணுக்கு இது 1 year அப்படின்னு தெரியுதா? year 1 benefit, year 2 benefit, year 3 benefit till year 10 benefit அப்படி தெரியுதா உன் கண்ணுக்கு? 1 year benefit 2 year 10 years benefit? 10 years benefit. அரே yes or no? இப்போ டே 1ல இந்த ஸ்டோரிக்குனா, and you are using the asset for 1 year. You are using the asset for, even after using the asset for 1 year, கரெக்டா? ஒரு வருஷம் இங்க நீ என்ன போட்டிருக்க? 1 lakh for what? How many years benefit? 10 years benefit. Now out of 10 years how many years benefit you received now? 1 year benefit you received. Correcta? 1 year benefit you received. After receiving 1 year benefit, still in balance sheet you want to show 1 lakh, you have to reduce it. You have to reduce it. Agreed or disagreed? Correct? Now they are telling, oh, so out of 10 years receivable, I have received 1 year benefit. I have received what? 1 year benefit. Agreed or disagreed? Now means when I prepare balance sheet at the end of first year, prepaid expenses, what is that? If I want to show asset, still how many more years left to receive? Starts from year 2, year 3 till what? Year number 10. Means how many years benefit? Correcta? அப்படின்னா வருஷா வருஷம் 10,000 rent. அதில் first year finished. Still how many more years are there? 9. அப்போ 9 yearsக்கு எவ்வளோ இருக்கும்? 90,000. 9 yearsக்கு எவ்வளோடா இருக்கும்? ஏன்னா வருஷா வருஷம் how much is that? 10,000. அதில் still yet to be received how many years? 9 years. Yet to be received how many years? அப்போ still yet to be received for 9 years, so 90,000. கரெக்டா? அப்போ how many years benefit you received now? Out of 10 you received only how many years benefit now? 1 year benefit தான் received. கரெக்டா? 1 year. 1 yearக்கான amount எவ்வளோப்பா? 10,000. அப்போ 1 lakhல you have received benefit for 1 year. Yet to be received is how much? 90,000. அப்போ out of 10 years 1 year benefit there expired. There expired. Correcta? Now accountancy says what entry? In accountancy from 1 lakh day 1 balance sheet at the end of first year, anga 1 lakh inge evlo irukku? 90,000. Automatically it will reduce. We have to pass the journal entry. We have to pass the
நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. In accountancy nothing comes automatically. Repeat the language. In accountancy, repeat. In accountancy nothing comes. இப்போ நான் சொல்றேன் பேலன்ஸ் ஷீட்ல மாறு அப்படின்னா மாறுமா? அதெல்லாம் மாறாதா? மாறாது. கரெக்டாடா? இப்போ நீ யூ ஆர் பிளேயிங் ஒன் கேம் இன் ஃபோன், நகர்றா அப்படின்னா நகருமா? அதெல்லாம் நகராதா? யூ ஹேவ் டு கிவ் சம்திங். அந்த இப்போ லெஃப்ட் நகர்த்தினா லெஃப்ட் போகுதுல, ஃபார் தட் தே வர் கிவன் சம் கோடிங். தே வுட் ஹவ் கிவன் வாட் ஆர் சம் கோடிங், ப்ரோக்ராமிங் கொடுத்துருப்பான். அந்த ப்ரோக்ராமிங் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கம்ப்யூட்டர்ஸ். லைக்வைஸ் அக்கௌண்டன்சிக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் கால்ட் அஸ் ஜர்னல் என்ட்ரி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் கால்ட் அஸ் வாட்? You have to give journal entry, then only program white naguro. Correct? So we have to give one coding and programming. What is the programming name in accountancy? Journal entry. Appo from 1 lakh to bring it to 90,000, we have to pass journal entry. We have to pass what entry? Appo sir, okay, I want to bring prepaid expense from 1 lakh to 90,000. Therefore, how much I have to decrease? 10,000 I have to decrease. How much I have to decrease, ra? How much I have to decrease? 10,000. Prepaid expense is asset or a liability? Huh? Asset. Array, yes or no? Assets generally will have what balance? Now I am going to increase or decrease? Decrease. How much I want to decrease? How much? 10,000. To decrease the asset, what command you will give? Debit or credit? So credit prepaid expenses. Come on, what? Credit prepaid expenses. Prepaid expenses should be reversed. 1 lakh should be reversed, 10,000 should be reversed, 10,000 should be reversed. Debit also there should be 10,000. Correct? Array, yes or no? What I should write this, sir, is we have to write it as expenses. We have to write it as what? As if I am paying on the end of the first year. As if I paid what? I am recognizing that first year expense. I am taking this expense to P&L. I am taking this expense to... Array, once again you will pay rental expenses. Expense to bank. Once again you will pay expense. You will not pay the bank. Why you will not write to bank? Because I have already paid, already bank is there. Correct? So this time once again the 10,000 I will not write it as what? Expense to bank. I will write it as expense to... Why not bank? Because bank already I have written. Correct? Now you sequence solving. Correct? Listen to me. Day number 1. Come on, what is it? Day number 1. Day number 1. What is the entry we passed? Come on, prepaid expense account debit to bank account. Repeat once again. Prepaid expense account debit to, loudly, prepaid expense account debit to what account? Bank account. How many lakhs? 1 lakh and 1 lakh. Correct? Year number 1. What is that? Year number 1. At the end of year number 1, we have to pay the expense. Expense account debit to, once again I will write bank. I should not write bank. Why I should not write bank? Already I have paid 10 years income, 10 years expense I paid now itself. Correct? Once again I should not write what? Bank. I will say I have already paid. In that 1 year I will reduce. So I will reverse the prepaid expense. I will reverse what? Prepaid expense. How much? Entire 1 lakh? 1 year benefit only. 1 year benefit. What is that? 1 year benefit. 1 year benefit is how much? Every year how much? 10,000. So I will write it as what? 10,000 and 10,000. Clear or not clear? Upon this I will close and take it to what? P&L. Nominal accounts are closed and taken to P&L. Repeat once again. Nominal accounts are closed and taken to... Appo sir, when first time when you make the payment for prepaid expense, what is the journal entry? Prepaid expense account debit to bank account. Repeat once again. Assume you have taken my property for rent. 10 years property rent you paid. Okay, wow. So what is that? Prepaid rent account debit to bank 1 lakh you paid. After 1 year, once again you will pay rent account debit to bank, or you will pay rent to bank, or rent to prepaid expense you will reverse. Prepaid, same concept only. When first time when you make the payment, what is the journal entry we have to pass? Prepaid expense account debit to bank. Later 1 year, later once again you will make the payment, or expense account debit to reversal of that. Expense account debit to reverse that. Appo first year day 1 balance sheet la you will see in asset side what are prepaid expenses. How much? 1 lakh. This is for how many years? 10 years benefit yet to be received. In the 10 years benefit yet to be received, we have actually enjoyed how many years benefit? 1 year benefit. Even after receiving 1 year benefit, still the prepaid expenses will be shown at 10 years, or we have to bring it to reality. We have to bring it to... In reality, what is the balance number of years we have to enjoy? 9 years. Appa books 9 years. Appa reality books match agano. Reality books should what? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க தெரியுமாக்கனா? தெரியுமா? ரியாலிட்டி புக்ஸ்க்கும் எடுத்துட்டு வரணும் தெரியுமா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது மேட்சிங் இல்லடா. கிளியரா? ரியாலிட்டியும் புக்ஸும் என்ன ஆகணும்? மேட்ச் ஆகணும். சொல்லு. ரியாலிட்டி புக்ஸு கான்செப்ட்ஸ் அப்போ சொல்கிறேன். கிளியரா? சொல்லு. இங்கே ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். கமான், வாட் இஸ் அட்ரா?
prepaid expense இங்க 10 years. Now we have to bring it to 9 years. This is on what balance sheet? End of first year. Now I have to bring it as what? 90,000. அப்போ to decrease prepaid expenses, what I should do? I have to credit. Correct? Once again you will pay the rent. No need to pay. No need to pay. So rent to bank, rent to prepaid expense. Rent to prepaid expense. Clear? Not clear? Chora கையை தட்டி இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். Listen. அப்போ listen, when you make the prepaid expense, what is the journal entry? Prepaid expense account debit to bank. Repeat once again, prepaid expense account debit to idhula some portion of the benefit received. Now what is the entry you will pass? Expense account debit to, come on, expense account debit to prepaid expense account. Clear or not clear? And whatever is the balance will be there, that will be shown as what? In the balance sheet. Say for example 90,000. This is 9 years. This is what? 9 years. Clear? Now accountancy sees purchase of plant and machinery. Accountancy sees purchase of asset as what? Prepaid expense. Accountancy sees this as what? அப்படின்னா உங்ககிட்ட காசு இல்லைன்னா நீ என்ன பண்ணிப்ப? ரெண்ட் பே பண்ணிகிட்டே இருந்திருப்ப. கரெக்டா? உங்ககிட்ட காசு இருக்கனால என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் மொத்தமாக பே பண்ணிட்டு ஓனர்ஷிப் எடுத்துட்டு வந்துட்டேன். எஸ் ஆர் நோ? ஸோ அக்கௌண்டன்சி சீஸ் தட் as what? Prepaid expense only. Even though you are passing the entry. Even though you are passing the entry as what? Plant and machinery account debit to. Repeat once again. Plant and machinery account debit to bank. But accountancy sees this as what? Prepaid expense only. What only? Prepaid expense only. Clear or not clear? So the entry whenever you see asset account debit to bank account, உன் கண்ணுக்கு அது என்னவாதான் தெரியணும்? Prepaid expense account debit to bank account. Repeat once again. Prepaid expense account debit to what account? Bank account. Agreed? Disagreed? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாரு. Asset, what is the meaning of this 1 lakh? We have paid what? Expenses of the asset 10 years in advance today itself. Correct? We will start using the asset. Are yes or no? Gavani. On day 1. On what? Day 1 this entry you passed in balance sheet. In what sheet? Balance sheet. Plant and machinery will also appear as what? 1 lakh. Correct? எத்தனை years benefit? 10 years benefit. What is that? 10 years benefit. இது உன் கண்ணுக்கு என்ன என்ட்ரியா தெரியணும்? Prepaid expense account debit to bank. Any prepaid expense, once you get the benefit, what is the entry we were passing for prepaid expense? Expire, like no, and the benefit received on the என்ன entry pass பண்ண? Expense account debit to prepaid expense. Once you receive the benefit slowly, what is the entry you have to pass? Expense account debit to prepaid expense. Repeat once again. Expense account debit to. அதே மாதிரி தான் இந்த அசட் we have purchased 10 years. அதில் we have used first year we are using the asset. Benefit for 1 year we are receiving. Benefit for 1 year we are. Once you receive the benefit, எப்பயுமே ஒரு என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறேன். என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம்? எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். பட் மை கொஷன் இஸ் வெதர் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுமா, பிளான்ட் அண்ட் மிஷனரின்னு யூஸ் பண்ணுமா? அப்போது இதே என்ட்ரி தான் இங்கேயும் போடணும். இதே என்ட்ரி தான் இங்கேயும் போடணும். ஆனால் எக்ஸ்பென்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸ்ன்னு போட மாட்டேன், ப்ரீபெய்டுக்கு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு போடாமல் யூ ஆர் கிவிங் சர்டன் டேர்ம்ஸ். யூ ஆர் யூசிங் சர்டன் டேர்ம்ஸ். வாட் டேர்ம் அப்படின்னா, பிகாஸ் நீ பாட்டுக்கு இதுக்கும் இஃப் யூ யூஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னா பீப்புள் வில் திங்க் வாட் இந்த ப்ரீபெய்ட் ரெண்ட்டு, ப்ரீபெய்ட் சேலரிஸ் அந்த மாதிரி ஏதோ நினச்சிப்பான். யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட். யூ ஹவ் டு வாட்ரா டிஃபரன்ஷியேட். அதுவும் இது என்னது ப்ரீபெய்ட் ரெண்ட்னா என்னது? 2 months எக்ஸ்ட்ரா வில் பே, 5 months எக்ஸ்ட்ரா வில் பே, 10 years no one will pay. No, கரெக்டா? ஸோ டோன்ட் யூஸ் ஜென்ரல் டேர்ம்ஸ். டோன்ட் யூஸ் வாட் டேர்ம்ஸ் ரா? Give specific term. Give what term ra? Specific. Don't similarize. Don't generalize everything. Don't what ra? Generally when people pay prepaid, no 2-3 months ஆனா நீ 10 இயர்ஸ்க்கு பே பண்ணிருக்க. கரெக்டா? அப்போ நார்மலா ஸ்பெஷலா? நார்மல் ப்ரீபெய்டா ஸ்பெஷல் ப்ரீபெய்டா? அப்போ நார்மல் நேமா ஸ்பெஷல் நேமா? ஸ்பெஷல் நேம். That's why we are using name as what ra? Plant and machinery. What is the name you are using? அப்போ prepaid expense to bank we are using what? Plant and machinery to bank. அப்போ when we receive the benefit, what is the journal entry? Expense account debit to prepaid expense. அதே மாதிரி expense account debit to prepaid, expense account debit to plant and machinery. நீங்க சொல்லுங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணோம்? எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பிளான்ட் அண்ட் மிஷனரி அக்கௌண்ட். எவ்வளோடா அது? 10,000 10,000. கிளியரா? இப்போ கொஸ்டின் கேட்குறான், சார் இது என்ன அநியாயமா இருக்கு, இது ஸ்பெஷல் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னால யூ ஆர் கிவிங் ஸ்பெஷல் நேம் பிளான்ட் அண்ட் மிஷனரி, யூஸ் த நேம் இட் செல்ஃப் அப்படின்றீங்க. கரெக்டா? அப்போ இந்த ஸ்பெஷல் நேமுக்கு வர்றதுக்கு ஜென்ரல் டேர்முக்கு ஓகே, ஜென்ரல் டேர்ம் ஜென்ரலாக எக்ஸ்பென்ஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த ஜென்ரல் இல்லாமல் ஸ்பெஷலாக இருக்கனால இதுக்கு ஸ்பெஷல் பேர் வைக்கிறீங்க. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ்க்கும் என்ன வைக்கணும்? ஸ்பெஷல் நேம் ஷுட் பி கிவன். என்ன கொடுக்கணும்? இது என்ன நார்மல் எக்ஸ்பென்ஸ், நார்மல் ப்ரீபெய்டா, ஸ்பெஷல் ப்ரீபெய்டு, ஸ்பெஷல் எக்ஸ்பென்ஸா? ஸ்பெஷல் ப்ரீபெய்ட் ஸ்பெஷல். அப்போ இதுக்கு ஸ்பெஷலாக பேர் வச்சிட்டீங்க. கரெக்டா? அப்போ யாருக்கும் ஸ்பெஷலாக பேர் வைக்கணும்? எக்ஸ்பென்ஸ்க்கும் ஸ்பெஷலாக பேர் வைக்கணும். யாருக்குடா பேர் வைக்கணும்? அப்போ கண்டுபிடிச்சி தான் என்ன பேர்?
அப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுமா, ஸ்பெஷல் நேமிங் யூஸ் பண்ணுமா? ஸ்பெஷல் நேமிங். வாட் இஸ் த ஸ்பெஷல் நேம் தீஸ் பீப்புள் ஹேவ் given? Depreciation. That's why depreciation is an expense. Depreciation is not a loss. Clear-ஆ? கிளியராகடா? இப்போ சொல்லு, டெப்ரிசியேஷன் என்னது? எக்ஸ்பென்ஸா லாஸா? எக்ஸ்பென்ஸ். என்னது? எக்ஸ்பென்ஸ். அப்படின்னா 1 lakh is treated as what expense? Prepaid expense. 1 lakh is treated as what? அந்த 1 lakhல ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ நீ என்ஜாய் பண்ணிட்ட? 10,000. இன்னும் how much to enjoy in future? 90,000 yet to be enjoyed. கரெக்டா? that will be the name of what? Plant and machinery. எவ்வளோ வருஷம் அது? 9 years. இது benefits received going to receive? benefit received-னா 10 90? benefit received-னா 10 9? going to receive எவ்வளோ? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஸ்டார்டிங்கில்? 1 lakh. இப்போ நான் கேட்குறதுலாம் பதில் சொல்வியா? இப்போ கவனி, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் பிகினிங்கில் எவ்வளோ? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? அப்போ அசட் ஷுட் பி சீன் லைக் டேஷ். கரெக்டா? ஸோ யூல் ரிசீவ் த பெனிஃபிட். யூல் ரிசீவ் த பெனிஃபிட். பெனிஃபிட் ரிசீவ்டுனா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்? டெப்ரிசியேஷன். பெனிஃபிட் டு பி ரிசீவ்னா என்ன சொல்லணும்? இட் வில் பி தேர் இன் த பேலன்ஸ் ஷீட். இட் வில் பி தேர் இன் த. அப்போ 90,000 இஸ் பெனிஃபிட் ரிசீவ்டா கோயிங் டு பி ரிசீவ்டா? 10,000 1 lakh ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். 1 lakh என்னது? இப்போ நான் உன்னை சொல்கிறேன். அப்போ அக்கௌண்டன்சி சீஸ் அசட் இட் செல்ஃப் as an expense. சொல்லு, அசட் இட் செல்ஃப் as a, but 10 years expense you are paying in the current year. Point number 1. So asset is a prepaid expense. Tell me, asset is a, once you pay the prepaid expense, slowly you will get the benefit. Once you get the benefit, take it to P&L. Take it to yet to be received, not take it to balance sheet. Because in balance sheet, if you take only next year, you can take it. Yes or no? Correct? So, இப்போ இது இருக்கு பார்த்தியாக்கனா, இது பெனிஃபிட் ரிசீவ்டா நாட் ரிசீவ்டா? பெனிஃபிட் ரிசீவ்டு. பெனிஃபிட் எக்ஸ்பயர்டா அன்எக்ஸ்பயர்டா? எக்ஸ்பயர்டு. சொல்லினது. அப்போ அன்எக்ஸ்பயர்டு பெனிஃபிட் எவ்வளோ? எக்ஸ்பயர்டு பெனிஃபிட் எவ்வளோ? ரிசீவ்டு பெனிஃபிட் எவ்வளோ? yet to be received எவ்வளோ? டோட்டல் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? அப்போ depreciation is called as expired benefit, unexpired benefit. அப்போ depreciation is called as expired expense, unexpired expense. Therefore depreciation has got one more name. What is the name? Expired expenses. அப்போ புக்ஸ்ல 90,000 பேலன்ஸ் காட்டுறல, இதுக்கு பேர் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்ன வேல்யூ சொல்லுவாங்க? Or carrying amount. What amount? Carrying amount, or sometimes you can call it as WDV. What is the full form of WDV? Return down value. In the 90 you can call many names. What are the names? Book value, WDV. Repeat once again, book value, புரியுதல்லையா? Or one more name you can call. What is that one more name? The special name not everyone knows. You people are going to know. This is called as unexpired expenses. This is called as what? அப்போ இவனை என்னன்னு சொல்லலாம்? வெறும் எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பயர்டு எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பயர்டு எக்ஸ்பென்சஸ். தட்ஸ் வை டெப்ரிசியேஷன் இஸ் கால்ட் as what? எக்ஸ்பென்ஸ், நாட் லாஸ். புரியுதா பாரு எல்லாருக்கும்? So point number 1. Point number 1. Asset should be seen as asset, prepaid expense, prepaid expense. What will be the entry you will pass generally for prepaid expense? Prepaid expense to bank. Prepaid expense to 1 year benefit received na enna பண்ணுவா? அப்படியே விட்டுவியா? ரிவர்ஸ் பண்ணுவியா? ரிவர்ஸ். அப்படின்னா expense account debit to once again will pay. Already paid. அப்போ we will reverse that. What is the entry? Expense account debit to prepaid expense. Repeat once again. லாஸ்ட் ரோல 2 பாய்ஸ் இருக்கீங்க பார்த்தியா? வாயை திறந்து பேசணும். பாயிண்ட் நம்பர் 1. நான் கேட்கலாம் சொல்லணும், ஆளாம் விட மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய நாலேஜ் கொடுத்துருவேன், ஊதின்னு போயிடுவியா? கொட்டி விட்டுருவேன். இது வரைக்கும் உனக்கு தெரியுமானா? தெரியாதுல்ல. இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன்ல, தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு see accountancy. What you see is important. What accountancy sees is important is what accountancy sees is important. புரியுது இல்லையா? டெப்ரிசியேஷன்னா இட் இஸ் a லாஸ் அன்வா. செவுத்துலேயே அடிக்கணும் போட்டு ஒன்று. புரியுது இல்லையா? சார் எப்படி லாஸு? எக்ஸ்பென்ஸ் வருவானுங்க. அப்படின்னா நான் கார் வாங்கி போயிட்டே இருப்பேன். நிறைய பேருக்கு ஜஸ்டிஃபை பண்ண தெரியாது. தே நோ தி ஆன்சர். இப்போ இங்கே நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறான்ட்டு எக்ஸ்பென்ஸ்ன்னு கத்திருப்பேன், தவிர ஜஸ்டிஃபை பண்ண தெரியணும். மை ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஹேவ் தட் கிளாரிட்டி. கிளியரா? மை ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி தட் ஷார்ப். நான் எதிர்பார்ப்பேன். ஐ வில் ட்ரெயின் லைக் தட். புரியுதா? ஐ வில் ட்ரெயின் சச் அ வே தட் யூ ஆர் ஆன்சரிங் ஃபார் எவ்ரி திங். யூ ஆர் ஹேவிங் ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். அசட் ஷுட் பி சீன் லைக் டேஷ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ். Generally I am asking, leave the asset. Prepaid expense when you pay. What is the first entry? Prepaid expense account debit to bank account. Repeat the entry.
லவுடா சொல்லு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு 1 year benefit receipt. What is the entry? Expense account debit to prepaid expense. Expense account debit to, இப்போ நம்ம அசட்டுக்கு பே பண்ணுறதும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஆனால் நார்மலாக ஸ்பெஷலா ஜென்ரலாக ப்ரீபெய்ட்னா 1 month 2 months 3 months எக்ஸ்ட்ரா பே. இதனோட 10 வருஷத்துக்கு பே பண்ணுறோம். அப்போ ஸ்பெஷலான கேட்டகரி கரெக்டாக. அப்போது ஜென்ரல் நேமா ஸ்பெஷல் நேமா? அப்போ அசட் பர்ச்சேஸ் பண்ணால் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் டு பேங்க் அண்ட் ஜென்ரல் பேரா ஆர் ஸ்பெஷல் நேமிங்கா? ஸ்பெஷல் நேமிங். அப்போ என்ட்ரி என்னது? அசட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். சவுண்டா சொல்றா. அசட் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் அசட் will be there. Asset will be seen as prepaid only. Asset will be seen as what? So what is the journal entry for purchase of asset? Asset account debit to bank account. Repeat once again. 10 years useful life na 10 years benefit ku varapodhu. Okay, first year benefit received. What is that? First year benefit received. Generally what is the entry will pass? Expense account debit to prepaid expense. Repeat once again. Expense account debit to. ஆனா இவன் ஸ்பெஷலா நார்மலா? ஸ்பெஷல். அப்போ என்ன பேர் யூஸ் பண்ணா? எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணா ஸ்பெஷல் நேமா? ஸ்பெஷல் நேம். வாட் இஸ் தி ஸ்பெஷல் நேம்? வாட் இஸ் தி ஸ்பெஷல் நேம்? அப்ப டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸா? ஸ்பெஷல் நேம் கொடுத்துட்டி ஆல்ரெடி. என்ன ஸ்பெஷல் நேம்? அசெட். கரெக்டா? அப்போ என்ன என்ட்ரி பண்ணணும்? டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு. எல்லாரு கண்ணுக்கும் அந்த டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அசெட் தெரிஞ்சா உன் கண்ணுக்கு மட்டும் அது எப்படி தெரியணும்? எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு. அப்ப டெப்ரிசியேஷன் என்னது? அப்ப டெப்ரிசியேஷன் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் வாட்? நான் பே பண்ண எக்ஸ்பென்சஸ்ல இவ்வளோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இன்னும் எக்ஸ்பயர் ஆகாம இன்னும் எவ்வளோ இருக்கான்? 90,000. அப்ப இந்த 90,000 பேர் என்னவா? அன்எக்ஸ்பயர்ட் எக்ஸ்பென்சோரா? கையை தட்டி அனுப்பி விடுறா. டேய் கமான் 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 கமான். கிளியரா? ஸோ தட்ஸ் வை எல்லா வருஷமும் நீ டெப்ரிசியேட் பண்ணி P&L-க்கு எடுத்துட்டு போற. வாட் யூ டேக் டு P&L இஸ் எக்ஸ்பென்ஸ். டெல் மீ வாட் யூ டேக் டு P&L is expense generally. புரியுதா? இப்படி தான் நீ அக்கௌண்டன்சி படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் ஹேவ் அ ரீசனிங். ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் மைண்ட் ப்ளோ. கரெக்டாக நான் பார்க்குறாருன்னா டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. புரியுதா இல்லையா? ஸோ மேக் ஷூர் யூ ஆல் ஆர் ராக்கிங் அண்ட் எவ்ரி திங் ஹேவ் டு லேர்ன் லைக் திஸ். அந்த சின்ன பாயிண்ட் கூட தெரியணும்னா தெரியணும். இனிமேல் யாராவது டெப்ரிசியேஷன் என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியுமா தெரியாதா? எக்ஸ்பென்ஸா லாஸா? தைரியமா சொல்லு. சீன் போடு. எக்ஸ்பயர் எக்ஸ்பென்ஸ் சீன் போடு. டெப்ரிசியேஷன் இன்னொன்று என்ன இருப்பா? அமார்டைசேஷன். இவன் டேஞ்சபிள் அசெட், அவன் எதுக்கு இன்டேஞ்சபிள் அசெட். ஒரே ஆளு தான், பேர் தான் டிஃப்ரெண்ட். புரியுது இல்லையா? ஏன்னா இவருக்கு உருவம் இருக்கு, இவருக்கு உருவம் இல்லை. அதனால தான் அவனுக்கு டெப்ரிசியேஷன் வைக்கல. அவனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் வச்சிருக்கான். என்னது? அமார்டைசேஷன். என்னது? ஒருத்தன் கண்ணுக்கு தெரியலாம், இன்னொருத்தன் அமானுஷமா இருக்கான். ஒரே பேரை மாற்றி விட்டுருவா. பேரை மாற்றணும். புரியுதா? அதனால தான் they are doing it. So many things to learn. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் when I come, I'll ask this Pakka, I'll ask, and I'll start with what? AS12. Did you all enjoy this knowledge? கிளியரா? பேட்ச் ஜாலியா இருக்கு. வேற ஜோரா கையை தட்டு. பேட்ச் நல்லா இருக்கு. பேட்ச் நல்லா இருக்கு. So we'll meet back once again. Thank you so much. Tata. Bye bye. எல்லாருக்கும் we'll meet once again. போலாம். பிரேக்கிங் போங்க. போங்க.